Is LinkedIn is polluted with lot of personal? Yes, it is, but for a good reason. Why it actually works is people being authentic. Why it worked for a Instagram when Instagram photos was a great thing. Oh, same I. And you know how clever Rajini is because he knows the pulse of the audience. எங்க என்ன ஸ்டைல் பண்ணா விசில் அடிப்பாங்கன்னு தெரியாதால தான் அங்கே அந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்பா வந்து மே மாதம் இருந்தாங்க. அம்மா வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க நல்லா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோவர்ஸ் இல்லை யூடியூப் பேஜ் ஃபாலோவர்ஸ், இவங்களுக்குலாம் இனிஷியலாக உங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை எப்படி வந்து காமிச்சா நல்லாயிருக்கும்? சரி, நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் டூ ஃபார் அ மந்த் ஃபார் ஃப்ரீ. வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ். ஓகே, I want to grow a LinkedIn follower base to 50,000. What will be your strategic plan? ஆத்தென்டிக்காக ரொம்ப ஸ்பேம் பண்ணாமல் ரியலாக பில்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் யூ கேன் ரிலேட் டு மார்க்கெட்டிங்கில். என்ன பண்ணலான்னா பேசிக்கலி டாக்குமெண்டிங் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் நீட்ஸ் டு பி ஆப்டிமைஸ்ட். என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் ப்ரொஃபைல் உள்ள வந்தால் தெரியணும். ஹெட்லைன், கவர், அபவுட் எல்லாமே ஆப்டிமைஸ்டாக வச்சுருக்கலாம். கண்டென்ட் நீங்கள் போடும்போது யூ நோ யுவர் யூனிக். வாட் ஸ்டோரி ஆர் யூ கிவிங்? வாட் ஆர் யூ கிவிங் டு தெம் எக்ஸாக்ட்லி? Hi everyone, welcome to Fellow Founder podcast series episode number 3. So podcast முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே just give you a small intro about Fellow Founder. Fellow Founder வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் built for early stage startup founders. அவங்க ஸ்டார்ட் கரியரில் மற்ற ஃபெல்லோ ஃபவுண்டர்ஸ் கூடயும் ஆண்டர்ப்ரனர்ஸ் கூடயும் நெட்வொர்க் பண்ணுறதுக்கு எங்கள் ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ செக் அவுட் இன் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பாட்காஸ்டோடைய கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஏர்லி 20ஸ்லேயே அமேசிங்கான ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டு நிறைய பிஸ்னஸ் பிராண்ட்ஸ் கூடயும் நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு டிஜிட்டல் ப்ரெசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சோஷியல் ஸ்கல்ப்ட் அப்படிங்கிற ஃபேர்மை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் த மேன் பிஹைண்ட் சோஷியல் ஸ்கல்ப்ட், த ஃபவுண்டர் மிஸ்டர் அருணாச்சலம் ப்ரோ. Well, thank you Deepan. Thank you for the introduction. Okay, it was really heartwarming. Thank you bro. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த பாட்காஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பாட்காஸ்டோட ரவுண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷோர். ஸோ நம்ம வந்து எல்லா பாட்காஸ்ட்லையும் 4 ரவுண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஸ்டோரி ரவுண்ட். நம்ம ஸ்டோரி ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எல்லாரும் பாட்காஸ்ட்டில் கேட்குற மாதிரி தான். ஸோ அருணாச்சலம்ங்கிறது யார், எங்கேருந்து வரீங்க, வாட்ஸ் யுவர் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்? கிரேட். மைசெல்ஃப் அருணாச்சலம். நான் வந்து இங்கே சென்னை கோடம்பாக்கமில் தான் பிறந்தேன். ஐ வாஸ் பார்ன் இன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஏஜ்டு. அம்மா அப்பா கல்யாணம் ஆகி ஒரு 22 இயர்ஸ் கழிச்சு தான் நான் பிறந்தேன். ஐ வாஸ் அ வெரி லேட் சைல்ட் ஃபார் தெம். சைல்ட்ஹுட்டில் ஐ ஹேட் அ வெரி குட் சைல்ட்ஹுட் டில் மை 10th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறமா ஐ ஹேட் அ ஃபேர் இஷ்யூஸ் அண்ட் லைஃப்ஸ். என்னென்னா லைக் நல்ல பேம்பர்ட் சைல்டு தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்ப்ளோர் அ லாட். என்னோட 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது ஐ யூஸ் டு கலெக்ட் காயின்ஸ் அண்ட் கரன்சிஸ். ஸோ என்னோட நிறைய ஹேண்டில்ஸ், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்க்டின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த numismatics ஒரு வேர்ட் இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு கலெக்ட் காயின்ஸ் அண்ட் கரன்சிஸ். அதனால தான் அந்த நேம் வந்துச்சு. ஸோ அது கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அது மூலயமா ஐ யூஸ் டு லேர்ன் அ லாட் அபவுட் ஹவு த எக்கனாமிக் ஒர்க்ஸ் அண்ட் நிறைய கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸ் அண்ட் ஹவு த கல்ச்சர் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் லுக்ஸ் லைக். சின்ன வயசுலேயே இந்த சோஷியல் அந்த விஷயத்தில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் டில் மை 9th வரைக்குமே. அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போய் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபேஸ்புக். ஃபஸ்ட்டு ஒரு 8th to 9th டைமில் தான் எங்களுக்கு வீட்டில் சிஸ்டம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ தான் கேட்டு வாங்கினோம். அப்போ தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் லைக் ஐ யூஸ் டு ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ் இன் கம்ப்யூட்டர். ஸோ அதனால் வீட்டில் கேட்டு அதை வாங்கினப்போ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இருக்கிறப்ப ஃபேஸ்புக் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை மை ஃப்ரெண்ட்ஸ் டு மீ. அப்போ அங்கே கண்டென்ட் மீம்ஸ்லாம் அப்போ அந்த டைமில் ஷேர் பண்ணும்போது ஐ கேம் அக்ராஸ் லாட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் பேஜஸ். எனக்கு வந்து சின்ன வயசில் அப்பா வீட்டில் ஒரு ஃபிலிம் கேமரா வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஃபிலிம்ஸ் அந்த கேமரா பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்டு இந்த பேஜ்லேயுமே நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி எடுத்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு லைக் சரி இது மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து வீட்டில் கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் கேமரா. நம்ம
அப்போ வந்து கேமரா வந்து இவ்வளோ வேல்யூன்றதுலாம் தெரியாது. ஓகே. வீட்ல கேட்கணும்னு மட்டும் தெரிஞ்சது. ஆனா எங்க வீட்ல வந்து இல்ல அ நீ வந்து படிக்கணும் 9த் தான் படிக்கணும்னா, ஒரு 2 மந்த்ஸ் போச்சு. அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது கேமரால ஷூட் பண்ணலான்ட்டு, மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம். ரெயின்ஸ்பின் ஃபோட்டோகிராஃபின்னு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு, அவன்கிட்ட ஒரு குட்டி அ ஹேண்டி கேமரா சோனி அவங்க வீட்ல ஓகே. வச்சிருந்தாங்க. ஸோ அதில போயிட்டு ஒரு 2, 3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, எடிட் பண்ணி போட்டப்ப நெறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க. லைக் த ரிசப்ஷன் அ இந்த ஸ்கூல்லயே ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. தட் கேவ் அஸ் அ லாட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு டோப்பமைன் ஹிட் கிடைச்சது. அப்ப என்ன ம். பண்ணேன், வீட்ல போயிட்டு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மைக்ரோமேக்ஸ் ஃபோன் வாங்கி குடுங்க. கேன்வாஸ் 4. அப்பவே ஓகே. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனா ஒரு ப்ரெஷர் பண்ணி ஒரு 2 மாசம் உயிர் எடுத்து வாங்கிட்டு, தென் ஐ மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் அந்த ஃபோன்ல போயிட்டு அ சென்னையில என்னென்ன ஏரியா அந்த செம்மொழி அப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி பிளேஸ். அது அங்க போய் அந்த கேமரால அந்த ஃபோன் கேமரால வி டேக் ஃபோட்டோஸ், வி எடிட் அண்ட் வி போஸ்ட் இன் த பேஜ். ஆர்கானிக்காவே அந்த பேஜ் வந்து அப்போ ஒரு 6000 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் க்ரோ ஆச்சு. ம். ம். லைக்ஸ் ம். லைக்ஸ் அப்போ Facebookல பேஜ்ல லைக்ஸ் போனோனே இது வந்து ஏர்லி ஸ்டேஜ் அப்ப. ஆமா. என்னோட இனிஷியல். 9த் ஸ்டாண்டர்ட்ல இதெல்லாம். ஓகே. இந்த இயர் இதெல்லாம்? 9த்னா என்ன ஒரு 2013 இருக்கும். ஓகே. 13ல. ஓகே. ஓகே. ஸோ அது வந்து எனக்கு செம்மையா இருந்துச்சு. நாங்களும் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் Facebookல வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் காமிச்சது. இந்த மாரி இஃப் யூ கேன் ஹேவ் டெபிட் கார்டு போட்டா ஆட் ரன் பண்ண முடியும். ம். ம். ஃபர்ஸ்ட் டைம் அப்ப தான் நான் இந்த மாரி டெபிட் கார்டுன்ற ஒரு விஷயம், இது போட்டா இந்த பேஜ் க்ரோ ஆகும்னு தெரிஞ்ச ஒரு விஷயம். நவ் ஐ நோ அது எப்படி ஒர்க் ஆகுது ஆட்ஸ்ன்னா, அது அந்த டைம்ல கொஞ்சம் பெரிய விஷயம். அப்ப வீட்ல வந்து அ இந்த மாரி ₹1000 வேணும். ஆட் பண்ணணும்னா டெபிட் கார்டு பத்தியும் பெருசா அவங்க அவேர்னஸ் இல்ல. அப்ப எதுக்குடான்னா, இல்ல ஒரு கோர்ஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஏமாத்தி தான் வாங்குனேன். வாங்கிட்டு ஆட் ரன் பண்ணோம். செம ரீச். ஓ! எனக்கு வந்து அது செம டோப்பமைன் ஹிட். ஓகே. அதுக்கப்புறமா அந்த பேஜ் இன்னும் நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சோனே, எனக்கு கண்டிப்பா கேமரா வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எங்க வீட்ல வந்து கண்டிப்பா எனக்கு கேமரா வேணும். நீங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் டேலண்ட் இருக்கிற பெர்சன வேஸ்ட் பண்றீங்க அவனோட லைஃப அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, எப்படியோ கன்வின்ஸ் அவன் பண்ணிட்டீங்க. கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா, அவங்க சொன்னாங்க, "சரி நீ 10த் நல்லா ஸ்கோர் பண்ணிடு, கேமரா கேமரா வாங்கி வாங்கிடலாம்." குடுத்துடலாம். அப்படின்றது ஒரு டீலிங். நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சரி 10த் நல்லா பண்ணிடலான்னு, நான் வந்து ஒரு கெஸ் பண்ணி வச்சது ஒரு 460 டோட்டல் ஓகே. வந்துரும் அப்படின்னு எங்க வீட்ல 95% வந்துரும். நீங்க வாங்கி குடுத்துருங்கன்னு எல்லாம் பேசிட்டேன். அவங்களும் சரி வாங்கிடலான்னு எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். ரிசல்ட் வந்துச்சு 395 தான் எடுத்தேன். ஓ மை காட்! அன்பார்ச்சுனேட்லி. பட் ஆனா ஆ. கம்மியானது வந்து தமிழ்ல தான் கம்மியாச்சு. ஓகே. மத்ததுலலாம் ம். 95 அப்படிதான். ஸோ வீட்ல நான் சமாளிச்சுட்டேன். ஓகே. என்னன்னா, நீங்க பாருங்க மெயின் சப்ஜெக்ட்ஸ்லலாம் எல்லாமே 95, 98 தான். தமிழ்ல எதுனா லாங்குவேஜ் தானே. அது என்ன அதில மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம்? அறிவுன்றது நீங்க இங்க தானே தெரிஞ்சுக்கணும்னு சமாளிச்சுட்டு, ரைட். ஓகே. டிஎஸ்எல்ஆர் வாங்குனேன். வாங்கிட்டு ரீபிராண்ட் பண்ணேன். ரீபிராண்ட்ன்னு அப்ப தெரியாது. ஓகே. அது வந்து ரெயின்ஸ்பின் ஃபோட்டோகிராஃபின்னு இருக்கு. நம்ம பேர்லயே இருக்கட்டுமேன்னு அருண் கிரியேஷன்ஸ்ன்னு ஆரம்பிச்சு, ஓகே. கேமரா வாங்கிட்டு அப்போ ஹாரிசான் ப்ராட் பண்றோம். ம். என்னன்னா ஸ்கூலுக்குள்ள மட்டும் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து காலேஜ் ஸ்கூல்ல தான் இருந்தேன். ஆனா Facebookல வந்து லயோலால, ஆ. எம்ஓபி அந்த மாரி நெறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகே. Facebook ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாட் பண்ணி, வர வச்சு ஃபோட்டோ எடுத்து, அந்த பேஜும் செம்மையா க்ரோ ஆச்சு. ம். 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 11த் 10த் முடிச்சு 11த் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்கூல்லயுமே நல்ல எல்லாருக்கும் என்கிட்ட மட்டும் தான் கேமரா இருக்கு. அ ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாவும் இருப்பேன். அட் த டைம் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் பேக் பெஞ்சஸ் கூடவும் சுத்திட்டு இருப்பேன். ஓகே. ஒரு மாரி ஓகே. அந்த அண்ட் ஃப்ரம் மை நைன்த் ஸ்டாண்டர்ட் டில் மை 11த் வரைக்கும் நான் தான் கிளாஸ் லீடரா இருந்தேன். ஓ! ஸோ அதனால நைஸ். நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. வராது. ஓகே. நம்மளே போய் பிரச்சனை பண்ணா தான் உண்டுன்ற மாதிரி இருக்கும். ஸோ தென் இது நல்லா போயிட்டு இருந்தப்ப 11த்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வந்து சிக் ஆக ஆரம்பிச்சாங்க. ஓ! ஸோ அந்த டைம்ல வந்து அப்பப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு வர்றது. ஸோ ஃபோட்டோகிராஃபியும் பெருசா பண்ண முடியல. ஸ்டடீஸும் பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது ஃபேட் ஆக ஆரம்பிச்சது. வீட்லயுமே இது வச்சு நம்மளால பெருசா கெரியர் பண்ண பண்ண முடியாது. முடியாது. அண்ட் ஃபேமிலி இருக்கு. இந்த மாரி நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் எடுக்க முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ மெடிசின் பர்ஸ்யூ பண்ண நான் பயாலஜி குரூப் எடுத்திருந்தேன். ஓ! ஓகே. ஓகே. மெடிசின் பர்ஸ்யூ பண்ணுன்றப்ப, நான் கரெக்ட்டா அந்த 11த் முடியிற டைம்ல தான் ஃபர்ஸ்ட்டு நீட் பேட்ச் வந்துச்சு. ஓகே. 2016ல தான் ஃபர்ஸ்ட் நீட் ஆமா. பேட்ச் வந்துச்சு. ம்.
நான் வந்து 17th பாஸ்ட் அவுட். 17th தான். ஸோ எனக்கு நீட் வந்து படிக்கணுன்ற ஒரு கட்டாயமான சூழ்நிலை. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து 12th வந்து முடிச்சதுக்கப்புறமா ஐ ஸ்கோர்ட் 80%. 12th முடிச்சதுக்கப்புறம் பட் ஆனால் அந்த மார்க் வச்சு நீங்கள் மெடிக்கல் சீட் வாங்க முடியாது. ஸோ 1 மந்த் நான் வந்து கோச்சிங் போயிட்டு நீட் படித்தேன். பட் குவாலிஃபையிங் மார்க் தான் வாங்க முடியும். ஸோ பெருசாக என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்போ நான் வீட்டில் வந்து நான் சொன்னேன், நான் ஒரு 1 இயர் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னப்ப வீட்டில் வந்து இல்லை அது வந்து தப்பாக எடுத்துப்பாங்க, படிக்காத பையன் நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்பா என்ன பண்ணாங்க, வீட்டோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ளெட்ஜ் பண்ணி ஒரு பெரிய காலேஜில் காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஈ லாஸ்ட் ஹிஸ் மணி. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஸ்ட்ரோக் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1-2 months ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. பட் நான் நீட் எழுத போகிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி அப்பா பாஸ்ட் அவே. ஸோ காப்பாற்ற முடியல. ஸோ இது ஒரு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. பட் நான் நீட் எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்துட்டேன். ரிசல்ட் வந்துச்சு. நான் வந்து ஒரு 377 எடுத்திருந்தேன். ஸோ ஐ காட் ஒன் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிது. பட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எடுத்துருன்னுடுவாங்க. அம்மாவும் பெட் ரிட்டனாக இருந்தாங்க. அப்பா இறந்து ஒரு 6 மாதம் அம்மாவும் பெட் ரிட்டனாக தான் இருந்தாங்க. எனக்கு வந்து மனசே கேட்கல, அம்மாவை விட்டு போக பிடிக்கல எனக்கு. ஸோ நான் வீட்டில் சொல்ல நான் அப்ளையே பண்ணல. நான் வந்து கவுன்சிலிங் அந்த இது அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணல நான். ஸோ எல்லாருக்கும் சீட் அலாட்மெண்ட் வந்துடுச்சுன்னு டிவியில் போடுவாங்கல்ல. அப்போ என்கிட்ட என் ரிலேட்டிவ்ஸ்லாம் கால் பண்ணி, நீ நல்ல மார்க் எடுத்தியடா, என்ன சீட் அலாட் ஆச்சுன்னு கேட்கும்போது நான் அப்ளையே பண்ணலை அப்படின்னப்ப எல்லாருமே இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு யாரும் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்களான்னு என்னை திட்டினாங்க. பட் நான் சொன்னேன், இல்லை எனக்கு அம்மா தான் முக்கியம்ன்ட்டு. அது வந்து ஒரு அப்பா வந்து மே மாதம் இறந்தாங்க. அம்மா வந்து டிசம்பர் 9th அம்மா இறந்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ எனக்கு பிடிச்சது அப்போதைக்கு வீட்டுக்கிட்ட அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு என்னென்னா, என் வீட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருந்துச்சு, டாவின்சி மீடியா காலேஜ்னு. ஸோ அங்கே பிஎஸ்சி விஷுவல் எஃபெக்ட்ஸ் படித்தேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் இயர் 6 monthsல ஃபஸ்ட் செமஸ்டருக்குள்ளேயே இந்த மாதிரி ஆனதுனால ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தேன். அவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் செகண்ட் இயரில் கோவிட் ஹேப்பண்ட். அதனால அவங்க வீட்லேயும் பெருசாக இருக்க முடியல. ஐ வாஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் டு டிஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ். அந்த செகண்ட் இயர் ஆஃப் கோவிடில் தான் ஒரு பயங்கர ஹிட் ஆச்சு. என்னென்னா, இந்த விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போ நான் படிக்கிறதுமே சர்வைவ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. லைஃப்லேயுமே ஒரு பெருசாக ஒரு பர்பஸ் இல்லை, எதுக்காக இருக்கோம், யாருக்காக இருக்கோம், என்ன லைஃப்னு ஒரு மாதிரி இட் ஃபெல்ட் வெரி எம்டி. லிட்ரலி ஒரு ஏஆர் ரஹ்மானோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். சேம் சுச்சுவேஷன் யூ ஆல்சோ ஃபேஸ்ட். கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. என்னென்னா அவர் சொல்லியிருப்பார், நான் வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன். சேம் ஐ ஆல்சோ ஃபெல்ட். அந்த செகண்ட் இயர் ஆஃப் இந்த கோவிடும் இந்த எல்லாமே ஒரு இடத்துல வரும்போது எனக்குமே அதே ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருப்பார், நம்மளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப நம்மளால் ஒரு பர்பஸை ஃபைன் பண்ண முடியாது. நம்ம மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பித்தோன்னா, மற்றவங்களுக்காகன்ற இந்த சென்ஸ் வாட் யூ வில் செல் இஸ் அவர் என்ன சொல்லுவார்னா, மற்றவங்க வாழ்க்கையில் நம்மளால் வேல்யூ ஆட் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு இன்னும் பெரிய பர்பஸ் கிடைக்கும். வில் ஹேவ் அ பிகர் லைஃப் தேன் வி திங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் அங்கே பதிவு பண்ணியிருப்பார். அது ஆக்சுவலாக எனக்கு சப்கான்ஷியஸாக நான் அப்போ யோசித்தப்ப நம்ம இவ்வளோ வருஷம் கழிச்சு இங்கே பிறந்திருக்கோம். இது there's high probability that நம்ம பறக்காமல் இருந்திருக்கிறது. பட் there should be somethingல ஆமாம். அண்டு இன்னொரு கோட்மே இருக்கும், லைக் யூ வாண்ட் டு 2 வாட்டி பிறப்பீங்க, செகண்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்கும் போது பிறப்பீங்கன்றது. ஸோ எனக்கு செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஓகே, வி வில் கிவ் அ ட்ரை. இதில் செகண்டு நம்ம இப்போ ஒரு லைஃப் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளால் என்ன ரிஸ்க் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். ஏன்னா வி ஆர் இன் அ மைனஸ் தான். நம்ம வந்து ஒரு ப்ளஸ்லேயும் இல்லை, நம்ம வந்து ஒரு மைனஸில் இருக்கோம். அண்ட் ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸோட இன்டர்வியூவில் கூட இருக்கும், when you have nothing to lose you aim for the moon, you shoot for starsன்ற மாதிரி. ஸோ ஐ தாட் சரி இப்போ வில் ட்ரை சம்திங் வாட் எவர் இட் இஸ். என்ன தான் இதை விட ஒரு மோசமான நிலைமையே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப சரி இதை நோக்கி போகலான்றது தான் என்னோட ஒரு இதுவாக இருந்துச்சு. அப்போ ஐ டோல்ட்
எல்லாம் என் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் வீடு இருக்குது, நான் தனியாக போயிடுறேன், நான் வந்து எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஜாப் ஒன்றும் இல்லை. தேர்ட் இயர் செகண்ட் இயர் எண்டில் இருந்தேன். காலேஜ் முடிக்கல, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது காசுல எதுவுமே இல்லை. ஆனால் எந்த தைரியத்தில் பணம் தெரியாது. என்கிட்ட 1600 1700 ருபீஸ் இருந்துச்சு கையில். ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருந்தாலும் அவங்க வீட்டில் இருந்து என்னோடய வீட்டுக்கு வரத்துக்கு போர்ட்டரில் திங்ஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒரு 1200 அப்படி ஆகும். எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையில் ஒரு 400 ருபீஸ் இருந்துச்சு. விச் ஐ வாஸ் இன் மை தேர்ட் இயர் ஸ்டார்டிங் ஆஃப் காலேஜ். டிகிரி முடிக்கலை, வேலை இல்லை, இப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ இப்படி ஆரம்பிக்கிறப்ப இப்போ நினச்சா அது பண்ணுவேனான்னு தெரில, பட் அப்போ பண்ணேன். அப்போ வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லை, பட் ஐ நோ கிராஃபிக் டிசைன். கிராஃபிக் டிசைன் இந்த சென்ஸ் ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதால ஃபோட்டோஷாப்லாம் தெரியும். ஸோ ஐ தாட் ஓகே டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 1 month உட்காந்து சின்னதாக நானே போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கம்பெனிஸ்க்குலாம் அப்ளை பண்ணிருந்தேன். அப்போ ஒரு நுங்கம்பாக்கமில் ஒரு சாம் சாண்ட்விச்னு ஒரு கடை, அந்த அண்ணா ஃபஸ்ட்டு அவர் தான் என்னோடய கிளைண்ட்டு. இப்போ கூட மறக்க மாட்டேன். ஒரு மெனு கார்டு பண்ணோம் தம்பி அப்படின்னு வந்தார். 2 நாள் வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக மெனு கார்டு உட்காந்து அவருக்கு டிசைன் பண்ணி கொடுத்து he paid me around 2000 at that time, which was a very big money for me. அதை வச்சு ஒரு மாதம் சர்வை பண்ணேன். அது இப்போ 2000 ரூபா சர்வை பண்ண முடியுமான்னு தெரில, பட் அப்போ அது வந்து சரியான அமௌண்ட்டு. அதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு பெங்களூரில் ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணேன் ஆன்லைன்லேயே, இன்டர்ன்ஷாலால். அது ஒரு 8000ல் அவங்க தே கேவ் மீ. அதுவுமே ஒரு நல்ல ஒரு லேர்னிங். ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் அப்போ புரிஞ்சது இதை வச்சுலாம் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது, வி ஆர் ஜஸ்ட் சர்வைவிங்ன்றப்ப மை ஃப்ரெண்ட் டோல் மீ, உனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும்ல, ஏன்னா ஐ வாஸ் ஸ்டடிங் விஎஃப்எக்ஸ், உனக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரியும்ல, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணலாமான்னா, பண்ணலான்டா அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் ஃபுல் டைம் உட்காந்து நீ பண்ணுற மாதிரி இருக்கும், 2 பேர் தேவைப்படும் அப்படின்னு, நீ என்னன்னு சொல்லு நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு. வந்து இட் வாஸ் ஒர்த் லேக்ஸில் ஒரு 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஓகே காலேஜ் ஃபீஸ் கட்டிடலான்னு ஒரு செம பேஷன். இந்த இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு, இதையும் விட்டுட்டேன். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். ஒரு 3 to 4 months காலைல எழுந்திரிப்பேன், அந்த ப்ராஜெக்ட்டு நைட்டு வரைக்கும் அடின்னு முடிச்சு 3 monthsல வி கேவ் தே பெய்டு. இவனுக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டேன், நானும் எடுத்து காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன். லைஃப் ஃபெல்ட் ஈஸி அட் தட் டைம், அட் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போ வந்து அப்போ தான் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் எனக்கு வந்தது. என்னென்னா ஓகே வி ஹேவ் சம்திங் இன் அஸ் தட் வில் சம்ஹவ் வி வில் சர்வைவ் இன் தி லாங் ரன்னு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் அப்போ தான் ஸ்பார்க்காக வந்துச்சு. திருப்பியுமே அவன் அதே ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தான். அந்த செகண்ட் டைம் வி ஹேட் சம் மிஸ்கம்யூனிகேஷன். அது ஒரு கேஷால் வந்து ஒரு பிரச்சனை. அதனால் தென் வி பார்ட்டட் வேஸ். பட் ஆனால் இட் ஹேட் அ வெரி குட் லேர்னிங் கர்வ் ஃபார் மீ. ஹவு பேசிக்கலி யூ நீட் டு இன்ட்ராக்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் when it comes to business. அது ஒரு நல்ல லெசன். இது முடிகிறப்ப ஐ வாஸ் அ யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். என்னோடய காலேஜ் முடிக்கும் போது நான் வந்து விஎஃப்எக்ஸ் படிக்க ஆசைப்பட்டது வந்து சங்கரோட அந்த எந்திரன் படம் பார்த்து. ஸோ ஆனால் நான் வந்து என்னோடய கோல்டு மெடல் வாங்கினது வந்து சங்கர் கையால் தான். அவன் டாக்டர் சங்கர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஆமாம், அது வந்து செம கோஇன்சிடென்ஸ். நான் நினச்சே பார்க்கல, அது செம கோஇன்சிடென்ஸ். அதுக்கப்புறமா தேர்ட் இயர் முடிக்கும் போது ஐ ஹேட் ஃபியூ சேவிங்ஸ் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் டன் இந்த ஃப்ரீலான்ஸில். அதை வச்சு ஆஸ்டாக்ஸ்னு ஒரு கம்பெனி விச் இஸ் பிரிண்ட் ஆன் டிமாண்டில், ஏன்னா எனக்கு டிசைன்லாம் பண்ண தெரியுன்றதால அந்த டிஷர்ட்ஸில் அந்த டிசைன்ஸ் போட்டு செல் பண்ணலாம் அப்படின்ட்டு மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் ஹூஸ் இன் காலேஜ் அஸ்வின் வி ஸ்டார்டட். அதை வந்து போட்டு ஃபஸ்ட் மந்த் வந்து ஒரு 45 இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்போ க்ளப் ஹவுஸ் வந்த புதுசு, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு லான்ச் பண்ணி ஃபஸ்ட் மந்த் வந்து நல்ல ஒரு 20 to 30 டிஷர்ட்ஸ் சோல்ட். எனக்கு வந்து செம்ம பூஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் ஒரு பூஸ்ட். ஆமாம், இன்னும் ஓகே நம்மளால் ஒரு கம்பெனி ஆரம்பித்து பிராண்ட் பண்ணி செல் பண்ண முடியுதுன்றது ஒரு செம்ம பூஸ்ட். பட் ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த் போக போக பெருசாக எதுவும் பண்ண முடியல. எனக்கு ஆட்ஸ் ரன் பண்ண தெரியாது. ஸோ பெருசாக அதை பற்றின அவேர்னஸ் இல்லை, ஹவு டு மார்க்கெட் கம்பெனின்றதும் தெரியல. தென் ஐ தாட் ஃபுல்லாக பேர்ன் பண்ணிட்டோம், பெருசாக இல்லை. தென் வி தாட் ஓகே வேலைக்கு போகிறது தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்ட்டு. அதான் இன்டர்னாக இருக்கும்போது டிசைன் பண்ணதால் ஐ ஜாயின்ட் அ ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆஸ் அ டிசைனர். ஒரு 3 months அங்கே ஒர்க் பண்ணேன். பட் ஐ ஃபெல்ட் த கல்ச்சர் இஸ் நாட் சம்திங் தட் ஐ அப்ரிஷியேட், ஆர் பேமெண்ட்டு கொஞ்சம் டிலேஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்ட்டு ஐ ட்ராப் பேப்பர்ஸ். அண்ட்
joined a fresh startup which was building ஓகே. கேப் ஏஜென்சின்னு. அவங்க கிட்ட ஐ வாஸ் ஃபிஃப்த் எம்ப்ளாயி ஓகே. டிசைனராக ஸோ ஜாயின் இட் பண்ணேன். வாஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜ். வெரி ஏர்லி ஸ்டேஜ். ஒரு Okay. ஏஜென்சி அப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நல்ல லேர்னிங் கர்வ். டிசைனராக ஆரம்பித்தேன். ஒரு 6 months to 1 year ஆஃப் ஸ்பேனில் ஐ வாஸ் க்ரோத் மார்க்கெட்டராக ப்ரமோட் ஆனேன். நைஸ். மார்க்கெட்டிங் அப்போ ஆன்லைனில் நான் வந்து ரொம்ப லைக் அசுல்னா காலையில் ஒரு 9-10க்கு போயிடுவேன். ஈவினிங் ஒரு 6 to 8 தான் ஆஃபீஸ் முடிஞ்சாலும் அங்கே ஏதாவது பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு தென் ஐ வில் ஸ்டடி ஆன்லைனில் கோர்சஸ் அப்கிரேடில் பண்ணேன். சார் இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். அந்த கோர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லானு கேட்டால் பெருசாக இல்லை. பட் அதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் நிறைய கோர்ஸ் பார்ப்பேன். ஓகே. கோர்ஸுன்றத விட நிறைய பீப்புள் டீச். அதெல்லாம் கற்றுக்கிட்டப்ப அந்த க்ரோத் மார்க்கெட்டராக காட் ப்ரமோட்டட். தென் அதுக்கப்புறமா க்ரோத் மார்க்கெட்டர் ஆனதுக்கப்புறமா வித்தின் 6 months ஐ ப்ரமோட்டட் அஸ் க்ரோத் மார்க்கெட்டிங் மேனேஜர். நைஸ். அப்போ எனக்கு கீழே நான் ஒரு டீம் பில்ட் பண்ணேன். ஒரு 4 to 5 member டீம் பில்ட் பண்ணேன். அது பில்ட் பண்ணதுக்கப்புறமா வென் ஐ 2 years முடிகிற நிலமை வரும்போது மை டீம் அண்ட் மை செல்ஃப் பிளேட் அ வெரி க்ரூஷியல் ரோல் இன் தட் ஏஜென்சி. நான் 5th எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணேன். வென் ஐ செகண்ட் இயர் அந்த இது வரும்போது மை கேப் ஆட் அரௌண்ட் 45 employees. ஸோ அந்த நான் ஒரு ஹெட் ஆஃப் க்ரோத்துன்ற நல்ல க்ரோத் ஒரு ஹெட் ஆஃப் க்ரோத்துன்ற நிலமையில் இருந்தப்ப அங்கே இருக்கலே யங்கஸ்ட் மேனேஜர் நான் தான். 22 yearsல ஐ வாஸ் மேனேஜர். ஓகே. ஸோ நான் எல்லாம் அங்கே வந்து 30 அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே பெரியவங்க. அந்த டைமில் அவ்வளோ எக்ஸ்போசர் இருக்கிறவங்க கிட்ட 2 வருஷத்தில் ஒருத்தன் வந்து ப்ரூவ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறதுன்றது கார்பரேட்டில் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் ஐ ஸ்டார்டட் வித் 25K salary and I left I was earning in 6 digit. வெரி கம்ஃபர்டபுளான லைஃப் ஒருத்தனுக்கு. when you look at my journey it was very comfortable. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தவன் இங்கே இருக்கான் 2 வருஷத்துலன்றதே கம்ஃபர்டபுள். பட் ஆனால் எனக்கு கம்ஃபர்ட்டே ஆகலை. ஐ ஃபெல்ட் ஐ ஆம் இன் மை கம்ஃபர்ட் ஜோன். ஸோ நான் என்ன பண்ணேன், ஐ தாட் இட்ஸ் அட் டைம் அகெயின் டு ஸ்டார்ட் மை ஓன் திங் அப்படின்ட்டு நேம் யோசிச்சுட்டு இருந்தேன். நேம்க்கே எனக்கு ஒரு 2 மாதம் ஆச்சு. ஓகே. என்னோடய பர்த்டேக்கு நேம் யோசிக்க ஆரம்பித்தோம். அப்போ கண்டுபிடிச்சிட்டேன் சோஷியல் ஸ்கல்ப்ட்னு வைக்கணும்னு. ஏன் ஸ்கல்ப்ட்னா பேசிக்கலி எனக்கு அந்த क्वेश्चन கேட்கணும்னே வந்தேன். ஏன் சோஷியல் ஸ்கல்ப்ட் எனக்கு நிறைய விஷயத்தில் ஸ்கல்ப்ட். இப்போ நான் நிறைய ப்ராடக்ட் நிறைய விஷயம் பண்ணணும்னு நினச்சதுலையும் அது ஸ்கல்ப்ட்ன்ற வார்த்தை இருக்குது. ஏன்னா ஐ ஃபீல் ஐ ஸ்கல்ப்டட் மை ஓன் ஜர்னின்ற மாதிரி. இன்னொன்று இந்த கோஇன்சிடென்ஸாக ரிலேட்டான ஒரு விஷயம் வந்து அஜித் ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்குனது. ஸோ அதுலேயுமே அந்த ஸ்கல்ப்ட்ன்ற ஒரு விஷயம் அங்கே இருந்துச்சு. அண்ட் பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம், லைக் வி ஆர் ரிமூவிங் தி சின்ன சின்ன தப்பான பீஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு வி ஆர் ஸ்கல்ப்டிங் அவர் செல்ஃப் இன் த லாங்கர் ரன். ஸோ சோஷியலாக ஒருத்தருக்கு அது பண்ணி கொடுக்கும்போது அது சோஷியல் ஸ்கல்ப்டிங்கிற ஒரு வார்த்தைன்றதால அப்படி வந்துச்சு. ஸோ அது அப்படி ஆரம்பிச்சது, அப்படி தான் பேர் வந்துச்சு. எனக்கு இது எப்படி இன்ட்ரோ எப்படி இதை நம்ம சொல்கிறது வெளியிலன்றப்ப சரி நம்ம பேப்பர் போட்டுடலான்ட்டு நான் என் டீம் கிட்டே பேசினேன். சரி என்னடா ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன், நீங்களாம் வருவீங்களா அப்படின்னா, ப்ரோ நீங்கள்னா கண்டிப்பாக வந்துடுவோன்னு என் டீமும் கரெக்டாக நான் பேப்பர் போட்ட அன்றைக்கி எல்லாம் மொத்த டீமுமே போட்டாங்க. போட்டுட்டு இது எப்படி வெளில சொல்கிறதுன்னு தெரில. பட் திடீர்னு டிசம்பர் 11th நைட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இது எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த நாள் பார்த்து தலைவர் பர்த்டே. வெரி ஹியூஜ் தலைவர் ஃபேன். ஓகே. சரி December 12th தான் கரெக்டான டைம் விட்டு லான்ச்சிங் சோஷியல் ஸ்கல்ப்ட் தலைவர் 72nd பர்த்டே ஓகே போட்டுட்டு லான்ச் பண்ணோம். செம்ம ரிசப்ஷனு. எல்லாருமே கடைசியாக நீ ஆரம்பிச்சிட்டியா, ஏன்னா நான் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் போயிட்டு வருவேன். நான் எல்லோரும் பார்த்துட்டு எப்படா ஆரம்பிப்பேன் அப்படின்னா. ஸோ அது ஆரம்பித்தப்ப நல்ல ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா என் டீமும் வந்தாங்க. ஸோ January 1st 2023 நினைக்கிறேன். ஆமாம் 24 we started. January 1st last year 24 we started. We started with 5 employees, 3 brands. Now இப்போ பார்த்தீங்கன்னா we have 15 employeesன்றதோட டீம் சொல்லலாம், சாரி ஃபார் தட் வேர்ட். We are working closely with around 15 brands. Nice. We worked with around 40 brands. Biggest companies, Fortune 500 எல்லாம் அதெல்லாம். ஸோ தட்ஸ் ஹவ்
so far Your the journey has journey been சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு வச்சிருந்தேன் ஸ்டோரி ரவுண்டில். பட் okay நீங்கள் எல்லாமே ஒரு டோட்டல் பேக்கேஜாக இந்த ஒரே ஆன்சருக்கு பண்ணிட்டீங்க. வாஸ் okay நைஸ். பட் எனக்கு வந்து லைக் உங்கள் ஸ்டோரி கேட்டுட்டுமே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா, ஐ வாஸ் ட்ரூலி வெரி இன்ஸ்பயர்ட். ஒரு ஒரு ஏர்லி காலேஜ் டேஸில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அப்பா தவறிட்டாரு. தேர்ட் இயர் படிக்கும்போது செகண்ட் இயர் ஒட்டி அம்மா தவறிட்டாங்க. 6 months தான் சிக்ஸ் gap. மந்த்ஸ் கேப்பில். ஸோ ஐ கான்ட் இமேஜின் அ பாய் வித்தவுட் மாம் அண்ட் டேட் வென் இஸ் ஸ்டடி இன் காலேஜ். அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணுன்னே தெரியாத சுச்சுவேஷன்லேருந்து யூ ஹவ் கம், அங்கேருந்து யூ ஹவ் கம் ஹியர், யூ ஸ்டார்டட் ஓன் ஸ்டார்ட் அப். ஸோ இட் இஸ் ரியலி இன்ஸ்பைரிங் ப்ரோ. Thank you bro, thank அண்ட் இட் வாஸ் ரியலி கிரேட் டு ஹியர். பட் இன்னும் ஒரு கொஷின் ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னா, ஹவு டு யூ ஓவர் கம் தட்? லைக் ஏன்னா ஒரு அம்மா அப்பாங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம மாதிரி ஒரு கல்ச்சுரல் பேஸ்டு ஒரு ம். சவுத் இந்தியாவில் இருக்கும்போது. ஸோ ஹவு டிட் யூ ஓவர் கம் தட் பெயின்? எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? எப்படி வாட் மோட்டிவேட்ஸ் டு யூ? ஸோ அதில் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அதை? ஆக்சுவலி இதுதான் லைஃப்லேயுமே நடந்தது எனக்கு. என்னென்னா டிசம்பர் 9th அம்மா இருந்தாங்க. ஓகே. இறந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாங்காக இருந்துச்சு. எனக்கு அப்பா இருந்ததை விட அம்மா இருந்தது தான் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஐ வாஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஹர். அப்போ இந்த ஒரு டிசம்பர் எண்டு டைமில் கரெக்டாக 2018 தான் கேஜிஎஃப் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. கேஜிஎஃப் வந்து நான் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஐ எம் அ கைண்ட் ஆஃப் அ பர்சன் who goes and watches films in theater. ஓ ஓகே. வாரத்துக்கு ஒரு படத்துக்கு போயிடுவேன். மோர் தென் ஃபிலிம்ஸ் ஐ லவ் த தேட்டர் அட்மாஸ்பியர். எதனாலனா அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக எனக்கு எப்படி இருக்கும்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ தெரப்பி ஃபார் மீ. ஓகே. ஏன்னா ஸ்க்ரீனை வந்து ஒரு சைடு தான் பார்ப்போம். ஆமாம் யாருமே உங்களை பார்க்க மாட்டாங்க. ஆமாம் ஒரு பக்கம் மட்டும் தான் பார்ப்போம். ரொம்ப இருட்டாக இருக்கும். ஆமாம் எக்ஸாக்ட்லி. நீங்கள் கத்தலாம், நோபடி வில் ஜட்ஜ். நீங்கள் அழுவலாம், நீங்கள் சிரிக்கலாம், நீங்கள் ரசிக்கலாம். ஸோ ஐ ஃபீல் அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து நான் ஜட்ஜ்மெண்டல் ஒரு என்விரான்மெண்ட் வந்து தெரப்பிக்கு அடுத்தது அந்த இடத்துல தான் கிடைக்கும். ஓகே. ஸோ ஐ ஃபீல் மூவிஸ் ஆர் மை தெரப்பீஸ். கேஜிஎஃப் நான் எதுக்கு சொன்னேன்னா, ஐ ஃபெல்ட் எங்கள் அம்மா போயிட்டு கேஜிஎஃப் மூலியமாக என்கிட்ட பேசின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதே ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி, அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தன் போயிட்டு அம்மாவை காசு இல்லாமல் இறந்துருவாங்க. ஐ ஆல்சோ ஃபெல்ட் த சேம். காசு இல்லாமல் ரிலேட்டபிளாக இருந்துச்சு. அவங்க ஒரு ப்ராமிஸ் வாங்குவாங்க அவங்ககிட்ட. அந்த ப்ராமிஸ் வந்து என்கிட்ட இனிமேல் என் லேப்டாப்பில் தான் டிபியாக இருக்குது. ப்ராமிஸ் ஒன்ஸ் மேட் வில் பி ஃபுல்ஃபில்டுன்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் மேட் வில் பி ஃபுல்ஃபில்டு. அது ஒரு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு வேர்டு. ஸோ அதனால அது வந்து நான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக போய் பார்த்த படம் அது. ஓகே. பார்த்துட்டு ஐ வாஸ் க்ரைங் ஃபார் த ஃபுல் படம். நான் அழுதுட்டு தான் இருந்தேன். டூ வந்தப்போ ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி. டூவுமே ஓரளவுக்கு ரிலேட்டபிளாக இருந்துச்சு. தேர்டுக்கு வரும்போது எப்படி இருக்கணும்னு ஐ ஹேவ் இமேஜினேஷன். நைஸ் நைஸ் நைஸ். இது ஒரு ஃபிக்ஷனாக இருக்கும், பட் திஸ் வாட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். ட்ரூ. ஏன்னா நிறைய பேருக்கு தேர் ஹாஸ் பீன் மூவிஸ் ஹாஸ் பீன் சம் மோர் ரிலேட்டபிள். தே பிளேட் crucial ரோல் இன் மெனி லைஃப்ஸ். அந்த வகையில் லைக் கேஜிஎஃப் இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். அண்ட் அது உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் லைஃப்க்குமே இட் ஹாஸ் பீன் சிமிலர் டு இட். I can understand how you can relate it. And நிறைய பேருக்கு வென்ட் அவுட் சிஸ்டம்ஸ் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஸ்போர்ட்ஸ். நான் வந்து சப்போஸ் இஃப் ஐ ஹவ் பீன் ஃபீலிங் வெரி டவுன், இது இல்லைனா எனக்கு பிடிச்ச கேம் நான் போய் விளையாடுவேன். இட் மே பி அ ஷட்டில் ஆர் கிரிக்கெட். ஸோ அதாவது எனக்கு வந்து வென்ட் அவுட். அந்த மாதிரி ஐ திங்க் யூ ஹேவ் மூவிஸ் தட் இஸ் குட். அண்ட் பேசலாம் நம்ம அதை பற்றி. அண்ட் உங்கள் ஸ்டோரியில் இன்னும் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சது, நான் உங்கள் லைஃப் ஸ்டோரி கேட்டதுலேருந்து யூ டேக் லாட் ஆஃப் ரிஸ்க். சரிங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், ரிஸ்க் எடுக்கல பயப்படுறாங்க. பீயிங் வெரி சேஃப் கம்ஃபர்டபுள் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் வந்து பேசுனீங்க. ஸோ ஹவு டு யூ டேக் ரிஸ்க் ஜென்ரலாக? லைக் நீ கேல்குலேட் பண்ணி எடுப்பீங்களா இல்லை எப்படி? நீங்கள் கண்டிப்பாக நான் எடுத்த ரிஸ்க்கெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சு கண்டிப்பாக கேல்குலேட் ரிஸ்க்லாம் கிடையாது. இட்ஸ் மோர் இன்ட்யூஷன் அண்ட் கட் ஃபீலிங் தான். ஆனால் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் மை கம்பெனி ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கேல்குலேட்டட் ரிஸ்க். ஏன்னா your personal decisions will only affect your personal life. ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா there are a lot of stakeholders involved. Exactly. உங்கள் கம்பெனியில் உங்களை நம்பி ஒரு 15 பேர் இருக்காங்கன்னா அந்த 15 பேர் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி இருக்குது.
அதே மாதிரி உங்களை நம்பி ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட்டோட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அந்த கிளைண்ட்டை நம்பி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ there are லாட் ஆஃப் பீப்புள் இன்வால்வ். இன்வால்வ்ட். அப்போ வந்து யூ கேன் டேக் கட் ஃபீலிங் வச்சு டிசிஷன்ஸ் எடுக்கலாம். பட் மோர் தென் அதை விட ஐ ஃபீல் டேட்டா ட்ரிவன் அண்ட் டிசிஷன்ஸ் தட் ஆர் பீன் டிஸ்கஸ்ட் அண்ட் தாட்ஃபுல்லாக ஒரு கால்குலேட்டராக எடுக்கிறது பெட்டர். பெட்டர். ஏன்னா தட் வில் இம்பேக்ட் a lot of people. எக்ஸாக்ட்லி. நம்ம பாட்டுக்கும் எடுத்துகிட்டு கஷ்டப்பட முடியாது. பட் மற்ற ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்கணும்னா எடுத்துடலாம். அது வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம்னா கஷ்டமாக போயிடும். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் தைரியமாக ரிஸ்க் எடுத்துடலாம். ஏன்னா அதில் இப்போதைக்கு யாரும் இன்வால்வ் ஆகல. பட் ஒன்ஸ் இட் ஹஸ் ஸ்டார்டட் அண்ட் இட் ஹஸ் சீன் சம் ட்ராக்ஷன் அண்ட் லைட்னா தென் அது கொஞ்சம் நிறைய பேர் இம்பேக்ட் பண்ணிடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா லைக் இந்த மாதிரி வென் பீப்புள் இன்வால்வ் ஆகாட்டினா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஆமாம், பீப்புள் இன்வால்வ் ஆகிறாங்க, இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் டீம் மெம்பர்ஸ். ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ்லேயுமே கால்குலேட்டர் சம்டைம்ஸ் கட் ஃபீலிங்கில் சில விஷயம் எடுக்கலாம். ஓகே. பட் ஆனால் அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா, ஒரு ஆஸ் அ நார்மல் பர்சனாகவுமே உங்களால் அதை பேர் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சு எடுத்தால் பெட்ரு. ஒன் லாஸ்ட் கொஷின் ஃபார் ஸ்டோரி அரவுண்ட். வாட்ஸ் யுவர் உங்கள் லைஃப்லேயே வாட்ஸ் யுவர் ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் யுவர் லோவஸ்ட் பாயிண்ட்? நான் இன்னுமே அந்த பாயிண்ட் போகலன்னு தான் ஐ ஃபீல். ஓகே. அது வந்து கண்டிப்பாக போகல, எட் டு பி அச்சீவ்டுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் இது வரைக்கும் வந்ததில் திஸ் இஸ் அ குட் ஹை பாயிண்ட் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? ஹை பாயிண்ட்டுன்றது என்னென்னா ஒரு 15 பீப்புளுக்கு சேலரி பே பண்ணுறோம். தட்ஸ் கிரேட். தே ஹேவ் their ஓன் ஃபேமிலி. நம்மளால் ஒரு இம்பேக்ட் சொசைட்டியில் நடக்குது. நம்ம கொடுக்குற சேலரியால் ஒரு எக்கனாமியாக ஒரு 15 பேரோட வாழ்க்கையில் ஒன்று நடக்குது. கிளைண்ட்டுக்கு ரிசல்ட் கொடுக்குறோம், அவங்க பிஸ்னஸ் மூலயமா அதில் ரெவன்யூ வருது, அது மூலயமா ஒரு நல்லது நடக்குதுல்ல. ஸோ அஸ் அ ஓலாக நான் ஒரு கம்பெனியாக இந்த ஒரு இம்பேக்ட் சொசைட்டியில் நடக்கிறத வந்து ஒரு சின்ன ஹை பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அது சின்ன ஹை பாயிண்ட் தான். ஓகே. தாண்டி பெருசாக ஆக்சுவலி கிரேட். ஏன்னா லைக் இட்ஸ் யுவர் லைக் ஒரு 15 எம்ப்ளாயிஸ்னால இது தோ இட்ஸ் வெரி லைக் நம்பர் இஸ் குட், பட் இந்த இம்பேக்ட் இஸ் நாட் ஈஸி டு கிரியேட். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 15 பீப்புள்ஸ்க்கு யூ ஹவ் பீன் கிவிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் யூ க்ரோயிங் யுவர் டீம் அண்ட் யூ ஆல்சோ ஆஸ் யூ மென்ஷன் உங்கள் கிளைண்ட்ஸுக்கும் நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்குறீங்க. இட் இஸ் a very good impact. And what's your lowest point then? There are a lot of highs and lows, but lowest point is something that எனக்கு அதுக்கப்புறமா அது அம்மா அப்பா இருந்தது தான் இட் வாஸ் மை லோவஸ்ட். அதுக்கப்புறமா அதை விட எதுவுமே பெருசாக அஃபெக்ட் ஆக முடியாதுன்ற ஒரு ஸ்டேட்டில் தான் மைண்ட் இருக்கு. ஃபைன். பட் நான் வந்து இன்னொன்று உங்களை ஸ்டோரியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா யூ ஹவ் ஆல்ரெடி கிராஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஹர்டில்ஸ் இன் யர் லைஃப். ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஒரு ஆவரேஜ் பாய் ஆர் கேர்ளோட லைஃப் எடுத்துட்டோம்னா they used to face these situations when they are in late 30s or starting 30s or even maybe 40s 50s. ஸோ பட் அது எல்லாமே நீங்கள் இப்போயே கிராஸ் லைக் அம்மா அப்பா இறந்ததாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு டோட்டலி ஃபினான்ஷியலி ப்ரோக்காக இருக்கலாம். ஸோ ஐ திங்க் யூ ஹவ் ஆல்ரெடி எப்படி சொல்கிறது, உங்களுடைய ஸ்டோரியே வந்து இட் ஹஸ் பின் பில்ட் யூ ஸ்ட்ராங். சின்ன வயசுலேருந்து நீங்கள் நிறைய ஹர்டில்ஸ் பார்த்தனால ஐ திங்க் யூ ஆர் ஸ்ட்ராங் டு மார்ச் ஃபார்வர்ட். அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எப்படி ஒரு மனுஷன் நார்மல் நம்ம கூட யூ ஹவ் பீன் we have been traveling for almost a year, உங்களுக்கு தெரியும் எல்லாமே. பட் ஒரு அருணாச்சலத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரியா. அண்ட் எனக்கு இப்போ எனக்கு புரியுது ப்ரோ ஏன் அந்த ஸ்கல்ப்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க. அண்ட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் டைலாக்காக இருக்கட்டும், கேஜிஎஃப் படமாக இருக்கட்டும், இட் ட்ரூலி மீன்ஸ். அண்ட் இனிமேல் எனக்கு இந்த மாதிரி யாராவது ஸ்டோரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் எனக்கு வரும். தேங்க்யூ ஸோ இட் வாஸ் ரியலி கிரேட் அண்ட் நல்ல ஸ்டோரி செஷன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், நம்ம வந்து சாய் ரவுண்ட் போகலாம். ஸோ சாய் ரவுண்டில் வந்து we will be having some social questions. ஓகே. ஸோ அப்படியே நம்ம சாய் குடிச்சிட்டே பேசலாம். சூப்பர். ஓகேங்களா? லெட்ஸ் கோ ஆன் டு சாய். சாய் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம நிறையா உங்கள் ஸ்டோரி பற்றி பேசணும், ஏன் சோஷியல் ஸ்கல்ப்ட் பற்றி நிறைய பேசணும். சோஷியல் ஸ்கல்ப்டில் ரைட் நோ என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க? ஸோ உங்களை சோஷியல் ஸ்கல்ப்ட் பற்றி ஒரு குட்டி பிரீஃப். ஓகே. சோஷியல் ஸ்கல்ப்ட் இஸ் அ பர்சனல் பிராண்டிங் அண்ட் க்ரோத் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. கோராக பார்த்தீங்கன்னா வி ஆஃபர் 2 services. One is personal branding and second is growth marketing. Personal branding is basically we work with CEOs and CXOs and founders to basically enhance their social presence and storytelling யூஸ் பண்ணி how we can convey to their target audience. ஸோ அதுதான் பேசிக்லி நம்ம பண்ணுறது. ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இன் சென்ஸ் லிங்க்டின், இன்ஸ்டாகிராமில் we are doing as well as
யூடியூப்பில் பாட்காஸ்ட்டாகவும் வி கேன் டூ. இது தாண்டி க்ரோத் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு சர்வீஸில் வாட் வி ஆஃபர் இஸ் வி டேக் கேர் ஆஃப் தேர் பிஸ்னஸ் ப்ராப்ளம் எடுத்து அவங்க ரெவென்யூக்கு என்ன அலைன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் ஸ்ட்ராட்டஜி வென் ஸ்டார்டிங் ஃப்ரம் சோஷியல் மீடியா டு எஸ்இஓ டு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் வேறெவர் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி டெய்லர் மேடாக பண்ணோன்னா இந்த எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ வரும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான டெய்லர் மேட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிட்ச் பண்ணி தென் இஃப் த பிராண்ட் அலைன்ஸ் டு த கோல் தென் வி டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். ஓகே. ஸோ அதாவது ஒரு பிராண்டுக்கு நீங்க சொன்ன மாரி போத் ஒரு உங்களுடைய ஃபவுண்டிங் டீமுக்கு பர்சனல் பிராண்டிங் பண்ணி ஆமாம் குடுக்குறீங்க. ஆமாம் அண்ட் மீன் டைம் யூ ஆல்சோ டூ க்ரோத் மார்க்கெட்டிங். கரெக்ட் எஸ் இன் அண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி ஏ டு ஆமாம் இசட். ஆமாம் ஸோ ஆமாம் இது வந்து அப்போ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ற மாரி ஆமாம் இருக்கும். கண்டிப்பாக இட்ஸ் ஸோ எல்லா கஸ்டமைஸ்டு. பிராண்டுக்குமே இது டெய்லர் மேட் தான். சி ஓகே. வி ஹேவ் இன் அவர் போர்ட்ஃபோலியோ வி ஹேவ் சாஸ், வி ஹேவ் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, வி ஹேவ் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ், வி ஹேவ் எட்டெக் பிராண்ட்ஸ், ஸ்மால் பிக் எட்டெக் பிராண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், வி ஹேவ் வி டூ கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய மாறும். ஸோ இதுக்குள்ளே அந்த க்ரோத் மார்க்கெட்டிங்கிற அம்பர்லாக்குள்ளே தெர் ஆர் லாட் ஆஃப் சர்வீஸ். க்ரோத் மார்க்கெட்டிங்கிற டேர்ம் என்னென்னா டூயிங் ரேபிட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரப்போஸ் பண்ணுறோம், அதுலேயுமே தெர் வில் பி ரேபிட் சேஞ்சஸ் அண்ட் ட்வீக்ஸ் இருக்கும் அக்கார்டிங் டு த மார்க்கெட் ஹவு இட் இஸ் பிஹேவிங்ன்ற மாதிரி. ஸோ அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் தான் பேசிக்கலி க்ரோத்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐட்ரேட் பண்ணி பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ நான் ஆஸ் அ இப்போ கன்சியூமராக என்ன சொல்லுங்க, இப்போ ஐம் அ பிராண்ட் ஐம் கம்மிங் அப்ரோச்சிங். ஓகே ஓகே ஸோ இப்போ நீங்கள் யூஸ் டு ஹேவ் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் லைக் இதெல்லாம் பேசிக்காக ஒரு பிராண்ட் பண்ணால் இதே மாதிரி ஈஸிலி க்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செட் ரூல்ஸ்னு இல்லை, தெர் ஆர் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லலாம். ஜஸ்ட் நான் இல்லை இல்லை நான் இதை சொல்கிறேன், ரூல்ஸுன்றது இந்த மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா லாட் ஆஃப் டைம்ஸ் யூ நீட் டு பி ஓப்பன் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் பிரேக் ரூல்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்டிங்கிறது என்னென்னா வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷன்றது வந்து ஒரு ரூல்ஸாக கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சுனாலே லாட் ஆஃப் ஏரியாஸில் ஒர்க் ஆகாது. பட் தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தட் ஹஸ் பீன் இன் த பாஸ்ட் விச் கேன் பி ரீஇட்ரேட்டட் அண்ட் ஹேண்டில்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அப்படின்றது தான் ஐசிஎஸ் மார்க்கெட்டிங் enthusiast and the person who are doing marketing. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு பிராண்டாக நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணுவோன்றது நீங்கள் கேட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் ஐ வில் ஆஸ்க் யூ லாட் ஆஃப் கொஸ்டின் இன் த சென்ஸ் தெர் வில் பி கொஸ்டின்ஸ் லைக் what your brand actually is solving, what problem your brand is solving, what is the unique value proposition your brand is, UVP என்ன இருக்கு, basically unique selling point to me, like what makes you stand out, எதுக்காக யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட். ஆமாம் எதுக்காக இருக்காங்க, ஆமாம் எதுக்காக இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அண்ட் பிராண்டிங் இருக்கா, பிராண்டிங் இன் த சென்ஸ் எதனால் பண்ணுறீங்க, என்ன விஷன் என்ன மிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தென் பிஸ்னஸ் மாடல், ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இருக்கா, இது மக்கள்கிட்ட இது கொடுத்தா அவங்க வாங்குவாங்களா, அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இதோட மார்க்கெட் சைஸ் என்ன, எந்த டெமோகிராஃபிக்ஸ் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், யாருக்கு டார்கெட் பண்ண போகிறோம், ஐசிபி டிட்டர்மெண்ட்டாக வச்சுருக்கீங்களா, ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் இருக்கா, உங்களோட அந்த பிராண்டோட யூசர் பர்சோனா என்ன, ஸோ பிராண்ட் பர்சோனா என்ன, இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணி உங்களுக்கு இப்போ இனிஷியலாக இருக்கீங்க, இப்போ வந்து ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்களா, ஸ்கேலிங்கில் இருக்கீங்களா, என்ன எதிர்பார்க்குறீங்க, ஃபண்டிங் எதிர்பார்க்குறீங்களா, ஃபண்டிங்க்கு இத்தனை கஸ்டமர்ஸ் டார்கெட் இருக்கா. ஸோ டிபெண்டிங் ஆன் தி பிராண்ட் அண்ட் தேர் பிஸ்னஸ் மாடல் அண்ட் த ஃபவுண்டர்ஸ் விஷன் எல்லாமே மாறும். ஓகே. அண்ட் இங்கே நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும். இப்போ நம்ம நிறைய மார்க்கெட்டிங் டேர்ம் பேசணும், ஃபண்டிங் பேசணும், கஸ்டமர் பர்சனா, ஐடியல் கஸ்டமர் பர்சனா பேசணும். அண்ட் ஸ்டில் தேர் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆர் ஹூ ஆர் அந்த ஏர்லி ஸ்டேஜ். அவங்க வந்து டெக்னிக்கலாக இருக்காங்க அப்படின்னா தே டோன்ட் நோ தீஸ் டைப் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே. அண்ட் இப்போ வந்து இப்போ ஒரு கிளைண்ட்டாக வராங்க அப்படின்னா வில் யூ கைட் ஆன் திஸ், லைக் எப்படி நீங்கள் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் செட் பண்ணலாம், ஓகே. எங்கே டார்கெட் ஆடியன்ஸை வந்து எந்த டார்கெட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வில் யூ ஆல்சோ கைட் ஆன் தட்? So basically we give suggestions, we also like guide them or walk through them through different steps.
பட் ஆனால் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வி ஆர் ஆல்சோ ஏஜென்சி வேர் வி ஒர்க் வித் அ லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்தாங்கன்னா எங்களாலேயுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அவர் திங். ஏன்னா அது பேசிக்கலி அவங்க தெரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் ரன்னிங் அ பிஸ்னஸ், தீஸ் ஆர் சம் ஆஃப் த பேசிக்ஸ் இந்த மார்க்கெட்டிங் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது இல்லாமல் வரும்போது இட் வில் பி டஃப் ஃபார் அஸ் ஆல்சோ டு கைட் தெம். ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இல்லை க்ரோத் மார்க்கெட்டிங் பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கும்போது எடுத்தோடனே ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு 10 கிளைண்ட் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க, என்ன பண்ணுங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு 10 கிளைண்ட்ஸ் யூ ஆன்போர்டட் தெம் அண்ட் ஹவு டிஃபிகல்ட் இட்ஸ் ஃபார் யூ? இந்த ஃபஸ்ட் 10 கிளைண்ட்டு 100 எல்லாமே கிளைண்ட்டுன்றது பேசிக்கலி நம்ம கிளைண்ட்டு என்ன தான் பேர் சொன்னாலுமே இட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பீப்புள். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே வி ஆர் இந்த பிஸ்னஸ் விச் டீல்ஸ் வித் பீப்புள்ஸ் எமோஷன்ஸ். அட் தி எண்ட் பீப்புள் தான். ஸோ அப்படின்றப்ப சின்ஸ் ஐ வாஸ் ஆக்டிவ் ஆன் லிங்க்டின், ஐ வாஸ் டாக்குமெண்டிங் மை ஜேர்னி த்ரூ அவுட். சின்ஸ் ஃப்ரம் த டே ஒன் ஐ ஸ்டார்டட் சோஷியல் ஸ்கல்ப்ட், ஐ ஹவ் ட்ரஸ்ட் வித் பீப்புள். ஸோ ட்ரஸ்ட்டுன்ற ஒரு ஃபேக்டர் வந்து இருந்துச்சு. ஏன்னா தே நோ ஹூ இஸ் திஸ் கை, ஒய் ஐ ஸ்டார்டட் திஸ், ஒய் இஸ் ஹீ டூயிங் திஸ். அது தெரிஞ்சதுனால இனிஷியல் கிளைண்ட்ஸு நான் தான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்ட் வித் 3 கிளைண்ட்ஸ். ஸோ எனக்கு ஆமாம். ஸோ அது எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்டால் வந்தது தான். பேசிக்கலாக அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் பர்சனல் பிராண்டிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பீப்புள் உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே உங்களை நம்பியிருப்பாங்க. நம்பினதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் சேலாக க்ளோஸ் பண்ணுறதும் இல்லையோ, இட்ஸ் இட்ஸ் ஆன் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அவர் டேலண்ட் ஆல்சோ. பர்சனல் பிராண்ட் மட்டும் நல்லா பில்ட் பண்ணிவிட்டு சர்வீஸோ ஒரு இதில் குவாலிட்டி கொடுக்கலன்னா யாருமே ஸ்டேவும் பண்ண மாட்டாங்க. யூ வாண்ட் ஹேவ் ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ. ஸோ டு கீப் திஸ் வாட் ஐ வுட் சே இஸ், இந்த பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுறது ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி. வேறு ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா பர்சனல் பிராண்ட் இல்லாமலே நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, யூ கேன் ரன் ஆட்ஸ். பட் ஆனால் எடுத்தோடனே க்ரெடிபிலிட்டி இருக்காது. ஆட்ஸ்க்கு டைம் எடுக்கும். ஸோ கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டென்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் மேலே ட்ரஸ்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா யூ கேன் டூ த சேல். ஒரு வெயிட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இஃப் இட்ஸ் சாஸ் ப்ராடக்ட், அதில் ஒரு வரவங்க கிட்ட கால் பண்ணி எதுக்காக வெயிட் லிஸ்ட் வந்தீங்க, நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு டெமோ கொடுக்குறோம், ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். அப்படி ஒரு 10 கஸ்டமர் கெயின் பண்ணலாம். இல்லைனா லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்ணுங்கள். ஒரு 1000 பீப்புள் உங்கள் கனெக்ஷனில் இருக்காங்க. டெய்லி 1000 பீப்புளுக்குலாம் பண்ண முடியாது. ஒரு 25 to 30 அதுக்கு மேலே பண்ணால் செட் ஆகாது லிங்க்டின் பொறுத்த வரைக்கும். டெய்லி ஒரு 30 ஒரு 1 மந்த்துக்கு பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 30 பீப்புளில் ஒரு 5 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு 30 டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 பேர் 5 பேராவது ரிப்ளை பண்ணி டெமோ எடுத்திருப்பாங்க. யூ வில் கெட் ஐட்ரேட்டட், ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். இதே மிச்ச ஐடியலி ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு ஒரு 10 கஸ்டமர் கிடச்சிட மாட்டாங்களா? ஸோ தட்ஸ் டீசென்ட். அண்ட் இங்கே நீங்கள் சொன்னதில் நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பில்டிங் ட்ரஸ்ட். ஏன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட்டு பீப்புள் இன்வால்வ் ஆகும்போது ட்ரஸ்ட் இஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். ஸோ அண்ட் ஐ திங்க் இது ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இனிமேல் யாராவது ஒருத்தவங்க ஏஜென்சி ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே, இஃப் யூ ஹேவ் குட் ட்ரஸ்ட் வித் த கிளைண்ட் யூ கேன் ஈஸிலி ஆன்போர்ட் தெம். கரெக்ட். ட்ரஸ்ட் ஸோ ட்ரஸ்ட் ஆர் இஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஸோ அது ரெண்டுமே முக்கியம். அண்ட் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் பிராண்டிங் இஸ் அ குட் சோர்ஸ் டூல். ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு இட் கிவ்ஸ் அ காம்படிட்டிவ் எட்ஜ் கம்பேரிங் டு கம்பேரிங் டு அதர்ஸ். ஏன்னா நவ் த என்ட்ரி பேரியர் ஹஸ் பீன் ரெடியூஸ்ட். என்ட்ரி பேரியர் ஹஸ் பீன் ரெடியூஸ்ட் அண்ட் since the evolution of AI has been tremendous, even a single person can do a lot of things. ஆனால் வேர் இட் கம்ஸ் டு த கேம் எப்போ சூடு பிடிக்கும் அப்படின்னா, வெதர் ஹி ஹேஸ் அன் எக்ஸ்பர்டீஸ் ஆன் தட் ஃபீல்ட் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பைன்ட் டு ப்ரொடியூஸ் த ரிசல்ட்ஸ் தட் த கிளைண்ட் வாண்ட். AI is just an enabler. AI is just an accelerator and it increases your efficiency and productivity, but it can't promise you guaranteed results. அப்படின்றது என்னோட தாட். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா,
நிறைய பேர் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் பீன் வெரி காம்படிட்டிவ். தேர் ஆர் மெனி கம்பெனிஸ் ஸ்டார்ட்டிங் அப். அண்ட் இன்னொன்று என்னன்னா, தேர் ஆர் மெனி பிஸ்னஸஸ் ஹூ அவுட் சோர்ஸ் மார்க்கெட்டிங். சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ண போகிறாங்க மார்க்கெட்டிங், க்ரோத் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பர்சனல் பிராண்டிங்காக இருக்கட்டும். ஸோ தெர் ஆர் மெனி கம்பெனிஸ் அவுட் தேர் அண்ட் தெர் ஆர் மெனி ஸ்கேம்ஸ் ஹேப்பனிங். சரிங்களா? ஸோ வாட் ஆர் த ஸ்கேம்ஸ் தே ஹேவ் டு அவேர் ஆஃப்? தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் ஹேப்பனிங். நீங்கள் கொஞ்சம் டிட்டர்மைன் பண்ண முடியுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கேம்ஸ் பற்றி கேட்குறீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கேம்ஸ். சி நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்கு ஸ்கேம்னே அவேரா இல்லாமல் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளமே. ஓ! அதாவது அவங்க பண்ற அவங்க ஸ்கேம்னே பண்ணுற தெரியுதுல்ல. ஸ்கேம்னே தெரியாமல் பண்ணுறாங்க. சி தே ஆர் கன்வின்சிங் அ பிஸ்னஸ் ஸ்டேட்டிங் தட் தே வில் கிவ் ரிசல்ட்ஸ். தே ஆர் டெஸ்டிங் இட். தே ஆர் டூயிங் இட் ஃபார் 3 months. They are getting paid for retainers. Then they are losing that client because of the poor service. Then they are looking out for a different client to acquire. Then the cycle continues. When you look at the cycle, nowhere and result has been produced. And it keeps on It repeating. keeps on repeating and it's on a cycle which certainly looks like a scam. And they are also not aware it's a scam. And this is the problem that the industry faces because of these people. When you reach out to a client and ask them like, have you tried digital marketing before, they don't even have trust on the process because of these people. ஈவன் நானுமே சின்ஸ் ஐ பீன் ஒர்க்கிங் ஆஸ் அ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் அண்ட் நானுமே நிறைய இடத்துல ஐ பீன் ஃபேஸ்ட் அண்ட் ஐ ஸ்போக் டு மெனி கிளைண்ட்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாபிக் எடுத்து பேசும்போது அதை பற்றி நம்ம பேசுகிற, நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட்டே வரல. பீப்புள் ஆர் பிளைண்ட்லி சேயிங். அண்ட் மெயின்லி இதை நான் எங்கே பார்க்குறேன்னா, மோர் ஓவர் நாட் இன் ஸ்டார்ட் அப், மோர் ஓவர் இன் பிஸ்னஸ். ஸோ ரீட்டைல் பிஸ்னஸ், கமர்ஷியல் பிஸ்னஸ், இ-காமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ பீப்புள் ஹூ ஆர் இன் தட் ஸ்பேஸ் தே ஆர் லிட்டில் பிட் எக்ஸ்போஸ் டு திஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த Correct. ப்ராசஸில் மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் நான் என்ன பார்க்குறேன்னா, சின்ஸ் என்ட்ரி பேரியர் இஸ் லெஸ்ஸர் அண்ட் பீப்புள் டோன்ட் நோ டு சூஸ் அ குட் பர்சன். ஏன்னா இங்கே பேசிக்கலி பிஸ்னஸ் பீப்புளுக்குமே அவேர்னஸ் இல்லை. சி வாட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் ஷுட் டூன்றதே உங்களுக்கு தெரியாது. அண்ட் ஹவு டு சூஸ் அ குட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியுமே நோபடி இஸ் அவேர் ஆஃப். பேசிக் என்ன அவங்கக்கிட்ட பார்க்கணும், அவங்ககிட்ட டெஸ்டிமோனியல் இருக்கா, அவங்கக்கிட்ட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இருக்கா, ஆல்ரெடி ஏதாவது பிராண்டுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கானா. இஃப் ஹி டெல்ஸ் ஐ ஹவ் திஸ் கிளைண்ட், அவங்கக்கிட்ட அவங்க நம்பர் வாங்கி பேசி இந்த நிஜமாவே அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்களா, கொராசரி அதெல்லாமே பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது தான் நீங்கள் நம்பி காசு கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும்ல, இவங்க இந்த ஏஜென்சி கரெக்டாக பண்ணியிருக்காங்க, பண்ணுறாங்களா இவங்க இல்லையா? இந்த பையன் கிட்ட கொடுக்குறேன் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு தேர்ட் இயர் ஆஃப் காலேஜ் பையன் வரான், எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும்னு சொல்கிறான். அண்ட் இ சார்ஜஸ் வெரி லெஸ், ஒரு 15K 10K பண்ணி தரேன்றான். அப்போ ஒரு 10,000 அவன் ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்குறான்னு சொல்கிறத நம்பி, இஃப் யூ ஆர் கிவிங் அ பிஸ்னஸ் டு க்ரோ இன் இஸ் ஹேண்ட்ஸ்னா, வாட் ட்ரஸ்ட் டு யூ ஹேவ் இன் யுவர் பிஸ்னஸ்? ஒரு தேர்ட் இயர் ஆஃப் காலேஜ் படிக்கிற பையன் உன்னோட பிஸ்னஸை வளர்க்க முடியும்னு சொல்கிறான் உங்ககிட்ட, நீ அவனுக்கு காசு கொடுக்குறேன்னா, வாட் ட்ரஸ்ட் டு யூ ஹேவ் இன் யுவர் பிஸ்னஸ்? அப்போ அவனே மார்க்கெட் பண்ணலாமே. அப்போ யூ நீட் டு திங்க், ஒய் ஆர் யூ கிவிங் இட் டு எக்ஸ்பர்ட்ஸ்ன்றது. இது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம். நீங்கள் வந்து லைக் அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் கிவிங் யுவர் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் டு அ பர்சன். அப்போ உன்னோட ஸ்டாண்டர்ட் என்னன்றதை பொறுத்து தான் நீ ஒருத்தர் கொடுப்ப. ஸோ தட்ஸ் ஒய் when you look at the bigger companies, they work with bigger agencies. ஆமாம், because they are aware of it and they know these guys won't do a mistake because they are associated with bigger brands. அதனால தான் when the scale of agencies grows, the clientele also is on the equivalent stage. ஸோ ஃபாலோ அப்பிங் இந்த கொஷின் நீங்கள் சொன்னீங்க, லைக் ஒரு தேர்ட் இயர் பையனுக்கு கொடுத்தா ஹவு அதை அவர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கொஷின் மார்க் இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கே வந்து நான் குரூஷியலாக பார்க்குற விஷயம் என்னென்னா, நிறைய பீப்புள் இந்த தேர்ட் இயர் பையனுக்கு போகிற ஆப்ஷன் எதனால பார்த்தீங்கன்னா மணி இன்வால்வ்ஸ். பீப்புள் அது இன்னும் நான் என்னென்னு கேட்குறேன், நான் கொஷின் என்னென்னா, மணினால தான் பீப்புள் வந்து தப்பான ஏஜென்சி சூஸ் பண்ணுறாங்களா நிறைய வாட்டி? கண்டிப்பாக அது ஒரு மெயின் ரீசன் அது. அண்டு நான் இன்னொன்று ப்ளேம் பண்ண மாட்டேன்.
ஐல் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் இட் டிஃபரெண்ட்லி. இதே தேர்ட் இயர் பையனுக்கு நான் கன்டென்ட் ரைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கேன். இட் ஹஸ் வொர்க்ட் லைக் கோல்ட். ஓகேவா? ஐ அம் நாட் டெல்லிங் தேர்ட் இயர் பையனுக்கு குடுக்கக்கூடாதுன்னு. நான் என்ன சொல்றேன்னா, தேர்ட் இயர் பையனுக்கு நீங்க குடுக்கலாம். ஆனா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு குடுங்க. ஓகே. ஸோ இதே பேசிக்கலா ஒரு தேர்ட் இயர் பையன் ம். YouTubeல கன்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி, Instaல நல்ல ஃபாலோவர்ஸ் க்ரோ ஆயி, அவன் பண்றது என்னன்னு தெரிஞ்சு பண்ணியிருப்பான்ல. அவனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பையனுக்கு கூட குடுக்கலாம். 18 இயர்ஸ்க்கு கூட குடுக்கலாம். ஆனா, அவனுக்கு அவன் என்ன பண்றான்னு தெரியணும். அங்க தான் சொல்றேனே தவிர, ஏஜ் ஏஜ் டசன்ட் பிளே எனி ரோல் ஹியர். ஆமா. டேலண்ட் தான் அட் த எண்ட். அது ஐ ஃபீல் கண்டிப்பா இருக்கணும். அகைன் ஃபாலோ அப்பிங் பேக் என்னன்னா, இப்ப நம்ம ஏஜென்சி சார்பா கேட்டணும். லைக் அவங்க எப்படி வந்து சூஸ் பண்ணணும்னு. இஃப் அப்படி நம்ம வந்து இந்த லைக் வி கேன் வைஸ் வெர்சாவா காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லாட்டி ஏர்லி ஹூ ஆர் ஸ்டார்ட்டிங் த ஏஜென்சிங்கும்போது இந்த ப்ராப்ளம் ஃப்ரிக்ஷன் வரும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணணும். பட் தே டோன்ட் ஹேவ் போர்ட்ஃபோலியோ. இப்ப நீங்க சொன்னீங்க நல்ல Instagram பேஜ் கரெக்ட். ஆமா, ஃபாலோவர்ஸ் இல்ல ஆமா, YouTube பேஜ் ஆமா, ஃபாலோவர்ஸ். ஆமா. இவங்களுக்கெல்லாம் இனிஷியலா உங்க ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்க எப்படி வந்து காமிச்சா நல்லா இருக்கும்? நீங்க என்ன பண்ணலாம்னா, வி கேன் reach out to one brand. First 2 brands you can do for a month for free. வேற வழியே இல்ல. To build portfolio you have to do it. ஸோ இனிஷியலா இனி 2, 3 பிராண்டுக்கு யூ கேன் ரீச் இட் அவுட் அண்ட் டூ இட் ஃபார் ஃப்ரீ. So once you have results, then it's your portfolio, then you can go ahead. இல்ல அப்டின்னா, ஏஜென்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட இன்கம் இப்ப காலேஜ் படிக்கிறவங்கள பத்தி தானே கேட்டீங்க. அப்ப அவங்களுக்கு பெருசா இன்கம் இருக்காது. 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 அப்ப ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீலான்ஸ் பண்ணி ஒரு சேலரி வாங்குனா இந்த அமௌண்ட் நான் சம்பாரிப்பேன். இப்ப நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணி இதோட ஒரு 2 to 3x நான் சம்பாதிக்கிறேன். அப்படின்னு அவங்க ஒரு ரெவென்யூ வருது அப்படின்னா, ஒரு 3, 4 கிளையண்ட் ஃப்ரீலான்ஸ்லயே சமாளிக்க முடியும் அப்படின்னா, தென் தே கேன் ஸ்டார்ட் அன் ஏஜென்சி. தென் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேலபிள். ஸோ மூவிங் ஆன் டு லாஸ்ட் கொஸ்டின். நம்ம இந்த சாயர் ஒன்ல வந்து என்னன்னா, யூ ஹவ் பீன் ஸ்டார்டட் ஆஸ் அன் இன்டர்ன் ஆர் ஃப்ரீலான்சர் காலேஜ் படிக்கும் போதே உங்கள் ஸ்டோரியில் சொல்லியிருந்தீங்க. லேட்டர் யூ ஒர்க்ட் இன் குட் ஸ்டார்ட் அப்ஸ், ஃபியூ ஸ்டார்ட் அப்ஸ் 2, 3 கம்பெனி ஒர்க் பண்ணீங்க. அண்ட் யூ ஆல்சோ ரீச் மேனேஜர் பொசிஷன் இன் when you are 22. Now you are a founder and you are running your own company. ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாயாகவும் இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டராகவும் இருந்திருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஸ்டீரியோ டைப் இருக்குன்னா, இஃப் யூ ஆர் அ ஃபவுண்டர், இஃப் யூ ஆர் அன் எம்டி ஆர் டைரக்டர் இன் கம்பெனி, இதெல்லாம் வருவீங்க, ரூமில் உட்காருவீங்க, ஜஸ்ட் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டட் அண்ட் ஜஸ்ட் யூ கோ அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குன்னு நிறைய பேருக்கு. பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்க, ஃபவுண்டராக இருந்தீங்க. ஹவ் வாஸ் அ ட்ரான்சிஷன் அண்ட் உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும் ஜென்ரலாக? ஆக்சுவலி நான் ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் முன்னாடி ஐ வாஸ் ஆஸ்கிங் மை கோர் டீம் ஒரு 5, 6 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருந்தேன். லிங்க்டின்லேயுமே அந்த போர்டோட இது போட்டிருந்தேன் நான். நான் லாஸ்ட் கொஸ்டின் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஐ ஆஸ்க்ட் தெம் ஹூ இஸ் த சிஇஓ அண்ட் வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யுவர் சிஇஓன்னு கேட்டிருந்தேன். மற்ற ஆன்சர்ஸை விட இந்த ஆன்சர்ஸ் வந்து இதில் வந்த ஆன்சர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் மேட் மீ திங்க். என்னன்னா, எல்லாருமே எவ்ரிபடி லைக்ஸ் மீ இந்த கம்பெனி. எல்லாருமே வாஸ் டெல்லிங் சம்திங். பட் பீப்புள் ஹூ கேம் ஃப்ரம் கேப்லேருந்து என் கூட வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் மட்டும் சோசியல் குரூப் ஆரம்பிச்சப்ப நீங்க எங்க கூடவே இருந்தீங்க. இப்ப எங்க கூடவே நான் உங்கள பார்க்கவே முடியறதில்ல ஆஃபீஸ்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு நான் என்ன சொன்னேன்னா, அத எப்படி நீங்க எடுத்துக்கலான்னா, அ அம்மா, அப்பா வந்து உங்க கூட ஒரு 16, 17 வரைக்கும் ஸ்கூல் முடியிற வரைக்கும் ரொம்ப அம்மா, அப்பா கூடவே இருப்பீங்கல்ல. ஆமா. யூ வில் பி டிபெண்டன்ட் மோர் டிபெண்டன்ட். ஆன் தெம் அண்ட் தே வில் அதுக்கப்புறம் பி இருக்க டேக்கிங் மாட்டீங்க. கேர். ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடும். டிஸ்டன்ஸ் ஆயிடுவோம். ஏன்னா, வி கெட் டூ சீ எ பிராடர் பிக்சர் ஆஃப் லைஃப். அது மாரி தான் நானும் பார்க்குறேன். சி இனிஷியல் டீம் அதெல்லாம் இருக்கலாம். பட் ஆஸ் அ சிஇஓ ஆர் ஃபவுண்டர், அவர் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டூ கெட் கிளையண்ட்ஸ், மேனேஜ் த கிளையண்ட்ஸ், மேனேஜ் த டீம், பில்ட் சிஸ்டம்ஸ் ஸோ தட் த இன்ஜின் ரன்ஸ் ஆர் ஒர்க்ஸ், ஸோ தட் எவ்ரிபடி ஹேஸ் சம்திங் டு ஈட் ஆன் தேர் பிளேட் அண்ட் இட் கம்ஸ் அந்த சேலரி டைம் வரப்ப, கம்பெனி குரோத்துக்கு எல்லாத்துக்குமே தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஆஃபீஸில் உட்காந்து பண்ண முடியும்னா பண்ணலாம். இல்ல வெளியில போய் பேசி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணா தான் கிளையண்ட் வரும்னா, அப்போ போய் தான் வாங்க முடியும். அந்த ஒரு விஷயத்த வந்து நான் அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்போ தே அண்டர்ஸ்டுட் வெல்.
ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஆஃபீஸில் உட்காந்து டீம் கூடவே இருந்தும் பண்ண முடியும். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் டூ இட். அண்ட் எப்படி நம்மளுக்கு எந்த மாதிரி, ஏன்னா இங்க வந்து அதான் நான் அட் தி எண்ட் சொன்னேன்ல, இது பீப்பிள் பிசினஸ். ஸோ என்னதான் ஒரு Zoom கால்ல பேசினாலுமே, நேர்ல போய் பேசுற ஒரு இம்பாக்ட் அதிகம். இம்பாக்ட் வந்து வேற. கண்டிப்பா, கண்டிப்பா. அண்ட் அந்த ஒரு இம்பாக்ட்காக தான் வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த உங்க ஒரு வொர்க் ரொட்டீன் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு எம்ப்ளாயில ஆமா. இருந்து நீங்க நீங்க மெயினா ஃபவுண்டர்? அந்த கொஸ்டின் கேட்டது என்னன்னா, எம்ப்ளாயியா இருந்தப்ப, ஆ எம்ப்ளாயியா இருந்தப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ தவிர நான் எப்பவுமே எம்ப்ளாயியா ஃபீல் பண்ணதில்ல. அதுதான் ஒரு பெரிய யூ டேக் பிரச்சனை. ஓனர்ஷிப். ஆமா, ஐ டேக் ஓனர்ஷிப், ஐ டேக் அக்கவுண்டபிலிட்டி. அதனால தான் ஐ வாஸ் சூன் ப்ரமோட்டட் ஆஸ் அ மேனேஜர் ஆல்சோ. ஏன்னா என்கிட்ட ஒரு விஷயம் குடுத்தா அத முடிக்காம போமாட்டேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி என்ட்ட அப்பத்துல ஆக்சுவலி இருந்துமே இருந்துச்சு. ஆக்சுவலி அது செம்ம ட்ரெய்ட். ஆமா, முடிச்சிரணும் எதா ஆமா. இருந்தாலுமே ஏன்னா கண்டிப்பா. என் கேப்லயுமே ஐ வாஸ் எல்லாரும் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நான் ஒரு தனியா ஒண்ணு எடுத்து ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். ஐ யூஸ்ட் டூ பி அன் என்ட்ரப்ரனர். ஸோ அதனால எனக்கு பெருசா எந்த ஒரு அ ரொட்டீன் சேஞ்ச் தெரியல. பட் ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி வைஸ், அ டைமிங் வைஸ் ஆர் ஹவ் ஐ வொர்க்ன்றது சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா when I was an employee, till when I was leaving that agency, uh, I used to like take things on my plate. ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருந்து வொர்க் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. இருப்பேன். பட் when it comes to social sculpt, I am trying to reduce my perfectionism. பட் ஆனா இட்ஸ் மோர் ஆஃப் அ டைம் பவுண்ட் திங்ன்றதால ஐ ஹேவ் டு, வேற சாய்ஸ் இல்லாம ஐ ஹேவ் டு பிலீவ் இன் மை டீம் அண்ட் டெலிகேட் இட். ஏன்னா எல்லா இடத்துலயுமே என்னால இருக்க முடியாது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் மாறுனப்ப இட்ஸ் அ லேர்னிங் கர்வ் ஃபார் மீ. ஸோ நம்ம ஒருத்தர நம்பி குடுத்துறது பெட்டர். ரைட். ஆமா. ஆக்சுவலி நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நாங்க எங்க டீம் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது வி வேர் 4. நவ் வி வேர் அரவுண்ட் 10. ஸோ இப்ப நான் சில விஷயங்கள ஐ பீன் டெலிகேட்டிங் இட். பட் ஆஸ் நான் சொன்ன மாரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம குரோவாக டெலிகேஷன் இஸ் வெரி ஆமா, இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட். பட் ஆனா மீன் டைம் நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, ஒரு எம்ப்ளாயியா இருந்து நம்ம பண்றது மாரி, ஆனா ஒரு ஃபவுண்டருக்கும் சரி கண்டிப்பா நெறைய வேலை இருக்கும். வி ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். வி வில் ஹோல்ட் ஆன் மெனி ஸ்ட்ரிங்ஸ் அட் அ டைம். பட் அது வந்து வெளிய யாருக்கும் அவ்வளோ தெரியாது. தெரியறது இல்ல. ஆமா. ஸோ பட் தட்ஸ் வாட்ஸ் நீங்க அழகா சொன்னீங்க. பேரண்ட்ட வச்சு அழகா நீங்க வந்து ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் பேரண்ட் வில் பேம்பர் அண்ட் கேர் அஸ். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வி ஹேவ் டூ மூவ் ஆன், வி ஹேவ் டூ கெட் எக்ஸ்போஷர் அண்ட் வி ஹேவ் டூ குரோ. ஸோ நல்ல பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதோட நம்ம சாய் ரவுண்ட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இட் வாஸ் வெரி நைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3rd ரவுண்ட் ChatGPT ரவுண்ட். சரிங்களா? ஸோ ChatGPT ரவுண்டோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு. வி வில் பி புட்டிங் அ பவுல். சரிங்களா? பவுல் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் வந்து பிக் பண்ணுவீங்க. பிக் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க அந்த கொஷினுக்கு. சரிங்களா? அண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் வி வில் ஆஸ்க் ChatGPT அண்ட் ஜஸ்ட் சே அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அண்ட் அகெயின் டிஸ்க்ளைமர் ஃபார் ஆடியன்ஸ் என்னன்னா, ChatGPT ஆன்சர்ஸ் அப்படியே பிலீவ் பண்ணி இதுதான் எல்லாமே 100% ட்ரூ நம்ப வேணாம். ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதை. ஜஸ்ட் ஃபார் உங்களோட நாலேஜ் க்ரோத்துக்கு மட்டும் தான் இட்ஸ் ஒரு புது முயற்சி. சரிங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் ChatGPT ரவுண்ட் ப்ரோ. ஓகே. சொன்ன மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது ப்ரோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுங்க, நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டின் முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துட்றேன். நான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நான் பார்த்தேன். ஸோ சின்ஸ் பாட்காஸ்ட் வரதுனால நான் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய போஸ்ட் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பர்சன் ஒரு விஷயத்தில் ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் அப்படின்னா, நீங்கள் நிறைய டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்பப்போ உங்கள் ஆஃபீஸில் பண்ணுவீங்க அண்ட் யூஸ் டு போஸ்ட் ஆன் லிங்க்டின். அது சம்மந்தமாக நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா என்ன வச்சுருந்தேன்னா, வாட் ஆர் த டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் யூ டூ ஃபார் யுவர் டீம்? ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இனிஷியலா ஒரு சின்ன டீமா இருந்தப்ப என்னால நெறைய பண்ணிட்டு இருக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா குயிக்கா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஒரு 6 பேர் 7 பேர்னா டக்குன்னு நெறைய விஷயம் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ஐ யூஸ்ட் டு டேக் தெம் ஃபார் மூவிஸ். அது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். வி யூஸ்ட் டு ஹேவ் டீம் லஞ்ச் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரிலாம். அண்ட் நடுவுல ஒரு வாட்டி சின்னதா கரண்ட் போனப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, ஒருத்தரோட கண்ண கட்டிட்டு, அ இன்னொருத்தர் வந்து வேற ஒருத்தரோட ஸ்டோரிய சொல்லணும். இவங்க வந்து இந்த வாய்ஸ் வந்து யாரோட ஸ்டோரி சொல்லுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து யூ வில் பி கெஸ்ஸிங் இவங்களான்னு. ஏன்னா வாய்ஸ் வேற, வேற ஸ்டோரி வேற. ஸ்டோரி வேற. ஆனா கண்டுபிடிக்கும்போது சூப்பரா இருக்கும்.
நைஸ், ஸோ நைஸ், நைஸ். பேசிக்கலி இது என்னன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அதர் பீப்புள் அதர்ஸ் அந்த அண்ட் இட் டீமில். ஹெல்ப்ஸ் யூ டு பில்ட் குட் ரிலேஷன்ஸ். அதுக்கு கிடைக்கும். இன்னொன்று, யாராவது புதுசாக ஆஃபீஸில் ஆன்போர்ட் ஆகுறாங்கன்னா அவங்களோட எம்பாரசிங் ஸ்டோரி கேட்பேன் நான். ஏன்? சி ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஒரு ஒரு என்விரான்மெண்ட் உள்ள போகிறீங்க. ஃபேமிலினா என்ன? ஃபேமிலினா வாட் லைக் எல்லாருமே வந்து ஒன்னுக்கு லைக் தே ஹேவ் டு சப்போர்ட் ஈச் அதர். சப்போர்ட் ஈச் அதர். கண்டிப்பா. அதை பண்ணுறதுக்கு என்ன தேவை? அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும்? when you know the person a lot. ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன அவங்ககிட்ட வல்னரபுளாக இருக்கணும். ஆமா, எப்போ எக்ஸாக்ட்லி. வல்னரபுளாக இருப்பீங்க? ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் சொன்னால் வல்னரபுளாக இருப்பீங்க. ஓகே, ஸோ இட் மேக்ஸ் கம்ஃபர்டபுள். அதுக்காக அப்படி கேட்டு அதை இப்படி ஜாயின் பண்ணால் கனெக்ட் ஆக்சுவலி நல்ல நல்ல கேள்வி. நானுமே இதை நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை யாராவது ரேப் பில் பண்ணாலும் இந்த கொஸ்டின் நான் கேட்டுக்கிறேன். சி நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு ஒருத்தர்கிட்ட போய் அவங்க லவ் லைஃப் பற்றி கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதுதான் அவனோட வல்னரபுளான இடம். அதை உங்ககிட்ட ஓப்பன் பண்ணுறானாலே தென் இஸ் ட்ரைங் டு ஹேவ் கான்வர்சேஷன் வித் யூன்றது தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் ஃபார் தட், அதை வச்சு பண்ணலாம். ஸோ இது இருக்கும், இது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னொன்று, எதுக்கு நம்ம வந்து இந்த டீம் லஞ்ச் போகிறோம் அப்படின்னா அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் தெரியும். இன்னொன்று வந்து ஒரு குரூப்பாக ஒரு இடத்துல சாப்பிடும்போது தே வில் பி லைக் ஃப்ரீயாக. ஏன்னா சாப்பிடும்போது யாரும் நடிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது யூ கேன் நோ வாட்ஸ் தேர் ப்ரிஃபரன்ஸ். ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சரி, கொஞ்சம் சில் அவுட். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது இல்லாமல் எனக்கு இன்னொன்று என்ன பண்ணணும்னு ஆசைனா லைக் லேர்னிங் செஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா பண்ண முடியல, கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்குது. பட் வி யூஸ் டு டூ லேர்னிங் செஷன்ஸ். என்னென்னா ஒருத்தர் என்னென்ன கற்றுக்கிட்டாங்க அந்த வாரம்ன்றத அட் தி எண்ட் ஆஃப் தட் வீக் வி வில் பி சிட்டிங் அண்ட் எக்ஸ்பிளைனிங், ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி பண்ணுறது. இன்னொன்று, ஒரு கல்ச்சுரலாக நான் என் டீம்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, லிங்க்டின்ல உங்களோட ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணுங்கள், விச் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். ஃபியூ பீப்புள் ஆர் டூயிங் இட். நிறைய பேர், ஒரு 3-4 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ எம் ஹாப்பி தட் தேர் டூயிங் இட். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஆஸ் அ கம்பெனி இட் ஹெல்ப்ஸ் அஸ். அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குமே வேறு எதாவது கம்பெனிக்கு போனால் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஸோ நம்ம சாட் ஜிபிடியில் கேட்போம் என்ன சொல்கிறது. ஓகே ஃபைன். ஸோ நான் சாட் ஜிபிடியில் வந்து டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் சோஷியல் ஸ்கல்ப்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட வெப்சைட்டை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அது வந்து என்னென்னா, சின்ஸ் நீங்கள் வந்து க்ரோத் மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் பேஸ்டாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுது. ஸோ ஒரு ஃபன் எக்ஸசைஸ் கொடுத்து அவங்களை க்ரியேட்டிவாக அதை பண்ண சொல்லி, சரிங்களா? அண்ட் கான்டென்ட் க்ரியேஷன் சேலஞ்ச் பண்ண சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் டீம் டெவலப் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்து காம்படிட்டிவாக பிராண்ட்ஸுக்கு வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள் வித்தின் த டீம். அப்புறம் வந்து பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஸ்பேஸில் ப்ரெசென்ட் பர்சனல் பிராண்ட் பிச், அவங்கள எம்ப்ளாயீஸ்குள்ளேயே ஒரு பர்சனல் பிராண்ட் பிச் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க பர்சனல் பிராண்டிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ். சம் ஆஃப் தெம் we are already doing. நைஸ். ஓகே, அது கொஞ்சம் பிரிட்டி பேசிக். ஆமாம், நல்லா இருக்கு. இன்னும் நீங்கள் டீப் டவுன் பண்ணிங்கன்னா கேன் கெட் மோர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ கமர்ஷியல் ஆட் ஃபார் சோஷியல் ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுவீங்க? ஸோ டிவி ஆட். ஓகே. ஸோ நான் எப்படி இமேஜின் பண்ணியிருந்ததுன்னா, ஃபவுண்டர் who has around 10-15 years of experience in his domain என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணாருன்றதுக்காக ஒரு காலேஜ் ஆடிட்டோரியமில் போய் உட்கார்றாரு. இப்படி தான் அந்த கமர்ஷியல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆடிட்டோரியமில் உட்கார்றாங்க. there are speakers in the stage who has very good social presence, பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் சிலர் வந்து வெறும் மோட்டிவேஷனல் மட்டுமே பேசிகிட்டு இருக்கப்போ தெர் இஸ் நோ எக்ஸ்பர்டீஸ், அந்த மாதிரி பேசுகிறவங்க இல்லை. தென் he was just looking at the people there and he has built a empire. ஓகேவா? nobody took a selfie with him.
பட் தட்ஸ் நாட் தி அஜெண்டா இயர். அவர் வந்து அதை யோசிக்கல. ஹி வாண்ட்ஸ் டு கிவ் மோர் வேல்யூ டு தி பீப்புள் அந்த காலேஜில் இருக்கவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப ஹி ஹாஸ் நாட் பீன் இன்வைட்டட் டு எனி ஈவெண்ட்ஸ். ஏன்னா விசிபிலிட்டி இல்லை. அது வந்து ஒரு ப்ராப்ளமாக பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹி வாஸ் ரியலைசிங் தட் ஹி வாஸ் திங்கிங். அதை அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே வெளில வந்து காரில் ஏறுறாரு. காரில் ஏறிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப ஹி வாஸ் திங்கிங். டக்குன்னு அவங்க பக்கத்தில் அவங்க பையன் உட்காந்துட்டு இருந்தார். ஒரு நிமிஷம் ஃபோனை ஆன் பண்ணு, ஃபோனை ஹோல்ட் பண்ணு அப்படின்னு. ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தப்ப ஹி வாஸ் ஸ்பீக்கிங் இந்த ஃபோனில் இந்த மாதிரி என்னென்னா யூ ஒன்ட் பி விசிபிள் அன்டில் யூ மேக் யுவர் செல்ஃப் விசிபிள்ன்ற மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் அவரே ஒரு கண்டென்ட்டை பேசிட்டு அவர் இதில் போஸ்ட் பண்ணிவிட்டு நோ எடிட்ஸ் நத்திங் போஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுறாரு. போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, தூங்குறாரு. அடுத்த நாள் காலைல எழுந்திரிக்கிறாரு. லாட் ஆஃப் பீப்புள் டோல்ட், சார் நீங்கள் கண்டென்ட் போடாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம், இந்த கண்டென்ட் சூப்பராக இருந்துச்சு, இன்னும் நிறைய கண்டென்ட் போடுங்க. ஏட் அ ஸ்மைல், ஏட் அ ஸ்மைல், ஏட் மோர் கான்ஃபிடென்ஸ். ஈ ஸ்டார்டட் த நெக்ஸ்ட் 2 வீடியோ, நெக்ஸ்ட் 2 வீடியோ வந்து ஒரு ஸ்டூடியோவில் போய் போடுறாரு, எடுத்தார், எடிட் பண்ணி போடுறாரு. இதை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த 2 வீடியோலையுமே தெரிஞ்சுது. ஏட் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் ட்ராக்ஷன். சேம் காலேஜில் கூப்பிட்றாங்க. ஹி வாஸ் இன் த ஸ்டேஜ், ஹி வாஸ் சேயிங் அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ மக்கள்கிட்ட சொன்னப்போ ஃபுல்லாக கிளாப் பண்ணாங்க. த கமர்ஷியல் எண்ட்ஸ், சோஷியல் ஸ்கல்ப்ட், கிராஃப்டிங் ஸ்டோரிஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே. நைஸ். ஆக்சுவலி இது நல்லா இருக்குது. ஒரு 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 பர்சன் லைக் ஒரு சீஷூட் லெவல் பர்சனுக்கு வந்து ஐ திங்க் இட் வில் பி வெரி ஆப்ட் கமர்ஷியல். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு காலேஜ் ஈவெண்ட்லேருந்து இன்வைட் ஆகாமல் தென் ஈ காட் ஜஸ்ட் ரேண்டம்லி போஸ்ட் சம் கண்டென்ட் இன் சோஷியல் மீடியா, தென் ஈ கெட் குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஈ ஸ்டார்டட் டூயிங். கரெக்ட். ஆனால் இங்கே நான் என்ன மெயினாக இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியல. இங்கே நான் மென்ஷன் பண்ண வேண்டியது அவர் ஃபேம் நோக்கி போகல. ஹி வாஸ் நாட் ஆக்சுவலி எய்மிங் ஆன் தி ஃபேம் பார்ட், நார் ஹி வாஸ் எய்மிங் ஃபார் தி பிஸ்னஸ். அதுலேருந்து எனக்கு காசு வரணும்னு இல்லை. ஹி வாண்ட்ஸ் டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. ஆனால் அந்த கம்யூனிட்டி உங்களை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு கூட யூ நீட் விசிபிலிட்டி. நைஸ். அதுதான் ஆக்சுவலி கோர். ஆமாம், கோர் அதான் வேல்யூ வாண்ட் டு சே. நைஸ். நல்ல கமர்ஷியல். நம்ம அப்படியே இப்போ சாட் ஜிபிடிட்ட கேட்போம் அது என்ன சொல்லுதுன்னு. ஓகே, ஸோ சாட் ஜிபிடியில் கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா சீன் 1, சீன் 2, சீன் 3ன்னு சொல்லி ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லுது. ஆமாம். ஸோ என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் ஹூ ஸ்ட்ரகிளிங் டு மேக் அன் இம்பேக்ட் ஆன்லைன் அண்ட் overwhelmed by seeing a digital noise and the camera focuses on frustration அப்படின்னு சொல்லி சீன் 1 முடிக்குது. இதே தான் நானும் சொன்னேன், பரவாயில்ல. அண்ட் சீன் 2 வந்து they discover social sculpt, a vibrant team of experts guiding them through a clear strategy. சீன் 3 வந்து scene transforms as they build their brand from social media presence to meaningful engagement. லாஸ்ட் சீனாக என்ன சொன்னால் confident individual seen connecting with their audience accompanied by the tagline build your brand, sculpt your future. இது என்ன பண்ணிடுச்சு, நடுவுலேயே சோஷியல் ஸ்கல்ப்ட் உள்ள எடுத்து. நான் அது எதுவுமே பண்ணல, நான் கடைசியில் தான் ஸோ நான் சொன்னேன் லைக் நான் வி ஆர் டூயிங் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் பண்ணும்போது இதே மாதிரி சிமிலர் கொஸ்டின் கான்ட்ரவர்ஷியல் ஆட் கேம்பெயின் நான் கேட்டிருந்தேன். அண்ட் இட் டோல் தட் சின்ஸ் நாங்கள் வந்து நெட்வொர்க்கிங் விளாட்றதுனால do a ad copy or do a ad commercial like burning a visiting card or death funeral for visiting card. இந்த ஐடியா வந்து சார்ஜ் தான் கொடுத்துது. ஆக்சுவலி இது டன்ஸோ பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? யா, ஆனால் நாங்கள் வியூவர்ஸ் ரியலி ஸ்டன். நான் அப்படியே கேண்டிடாக கேட்டிருந்தேன் அவருக்கு. ஜாஸ்பர் வாஸ் சம்திங் சேயிங் அவர் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்டோரியாக சொன்னார். பட் இட் வாஸ் கில்லர். பட் ஐ அம் ஹாப்பி தட் என்னோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் சிமிலர். எஸ், தட்ஸ் நைஸ். ஸோ யா ப்ரோ, ஒன் மோர் கொஷின். இதுவும் நல்ல கொஷின். இதை நான் வந்து உங்களுக்கு கேட்கணும்னு வச்சுருந்தேன். ஸோ டேக் மீ, சரிங்களா? I want to grow a LinkedIn follower base to 50,000. So what will be your strategic plan? ஸோ நான் இதே எனக்கிட்ட ஒரு கஸ்டமராக யாராவது வந்து கேட்டிருந்தாங்க, இல்லை நீங்களே கேட்குறீங்கன்னா ஐ வில் ஆஸ்க் ஒய் 50K எதனால்? I want to build established crowd under me and I want to provide value
அண்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் an இம்பாக்ட். ஓவரால் சொன்னால் ஐ வாண்ட் டு கிரியேட் a குட் இம்பாக்ட் அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வேல்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்கம் ஃப்ரம் தெம், ஐ டோன்ட் வாண்ட் த ஃபேம், பட் ஐ வாண்ட் டு டெல் மை வேல்யூஸ் அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். புரியுது. பட் ஆனால் அந்த 50K இட்ஸ் அ குட் நம்பர். அஸ் அ டார்கெட் இட்ஸ் அ குட் நம்பர். பட் இம்பேக்ட்டுக்காக தான் போகிறோன்னா த மோர் த நம்பர்ஸ் த மோர் இம்பேக்ட்ன்றது இஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ. யூ கேன் ஹாவ் அ லெஸ்ஸர் க்ரௌட் அண்ட் கிவ் மோர் இம்பேக்ட். அதுவுமே பண்ண முடியும். பட் 50Kன்றப்ப வாட் ஐ வில் டெல் யூ இஸ் யூ ஹேவ் டு ஏன் இந்த 50K வச்சு சொல்லி ஜஸ்ட் ரேண்டம் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி, பிகாஸ் எனி பர்சன் எனி ஃபவுண்டர் who wants to have ஒரு certain amount of target, அதனால 50K is அதான். பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் yeah, that's true. அது ஒரு வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு வேனிட்டி மெட்ரிக் தான் அது. அதை அவங்க தப்பாக பர்சீவ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் அ டிஸ்க்ளைமர் ஆன் தட். 50K அப்படின்றது ஒரு டார்கெட் நம்ம போனோம்னா லிங்க்டின்ல யூ கேன் அச்சீவ் இட் இன் எய்தர் இன் ஸ்பேன் ஆஃப் அன் இயர். கண்டிப்பாக இட் டேக்ஸ் அன் இயர் மினிமமாக 1 year to 1.5 years கண்டிப்பாக ஆகும். கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ். ஓகே. பட் பெருசாக எப்படி சொல்கிறது, ஆத்தென்டிக்காக ரொம்ப ஸ்பேம் பண்ணாமல் ரியலாக பில்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 2.5 years கண்டிப்பாக ஆகும். என்ன பண்ணலான்னா பேசிக்கலி டாக்குமெண்டிங் யூர் ஜேர்னி. ஸோ அதுக்கு யுவர் ப்ரொஃபைல் நீட்ஸ் டு பி ஆப்டிமைஸ்ட். என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் ப்ரொஃபைல் உள்ள வந்தால் தெரியணும். ஹெட்லைன், கவர், அபவுட் எல்லாமே ஆப்டிமைஸ்டாக வச்சுருக்கலாம். கண்டென்ட் நீங்கள் போடும்போது யூ நோ யுவர் யூனிக் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க, வாட் ஸ்டோரி ஆர் யூ கிவிங் டு த பீப்புள், வாட் ஆர் யூ கிவிங் டு தெம் எக்ஸாக்ட்லி, வாட் வேல்யூ தட் வி ஆர் எக்ஸாக்ட்லி ஆடிங்ன்ற டோனில் நம்ம போனோம் அப்படின்னா டெஃபினெட்லி வி கேன் க்ரோ. அது இல்லாமல் லைக் யூ கேன் கிவ் தெம் செக்லிஸ்ட். எந்த டொமைனில் இருக்கீங்களோ, இஃப் யூ ஆர் ஃபெலோ ஃபவுண்டர்ஸாக இருந்துச்சுன்னா நெட்வொர்க்கிங் செக்லிஸ்ட் கொடுக்கலாம். And you can also give them different visiting cards templates for them, which Canva templates கொடுக்கலாம். அந்த மாதிரி the more value you add and the more you conduct events on the online space, do a lot of online content when it comes to newsletter, blogs, which involves like blogs in the sense what I'm saying is லாங் ஃபார்ம் கான்டென்ட் உங்களோட ஃபெலோ ஃபவுண்டர் வெப்சைட்டில் போட்டு இங்கே போடலாம். ஸோ பேசிக்கலி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் டிஃப்ரெண்ட் திங். ஒரு வீடியோ கூட நம்ம பண்ணலாம். லிங்க்டின்ல கரண்ட்லி ஷார்ட்ஸ் கூட நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது சின்ஸ் த பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்சோ எவால்விங், ஐ ஃபீல் கெய்னிங் 50K வித் தீஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஹவு டு கெட் இதெல்லாம் போட்டோன்னா கேன் கெட். ஓகே. ஸோ பேசிக்காக என்ன சொன்னீங்கன்னா யூ வாண்ட் டு புட் மோர் valuable contents in your domain. So whatever domain I belong to, I want to give valuable content so that people somehow or anyhow they have get used to it. நீங்க சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்டு டெம்ப்ளேட்டா இருக்கட்டும், நெட்வொர்க்கிங் செக்லிஸ்டா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் we follow something called 5 C's of personal branding. ஸோ அந்த கோசிவ்னஸ் இருக்கணும், அந்த கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுற ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக. தீஸ் ஆர் சம்திங் தட் அல்காரிதம் ஃபேவர்ஸ். ஒரு நம்மளுக்குன்னு ஒரு கலர், நம்மளுக்குன்னு ஒரு ஃபாண்ட்னா அதை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா பீப்புள் வில் ஃபர்கெட் அஸ் ஈஸிலி. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா த கோஹசிவ்னஸ் ஸ்டேஸ். ஓகே. ஸோ இட்ஸ் ஒரு லாங் ஜேர்னி வித் யூ வாண்ட் டு பி பேசிக்கலி பிராண்ட் பில்டிங்ன்றதே லாங் ஜேர்னி தான். எய்தர் இட் கேன் பி அ பர்சனல் பிராண்ட் ஆர் பிஸ்னஸ் பிராண்ட். மார்க்கெட்டிங் ஷார்ட் டேர்மில் கூட பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பட் பிராண்டிங் இஸ் அ லாங் டேர்ம் ஜேர்னி. ஓகே ஓகே நைஸ். ஸோ நம்ம ChatGPT கேட்போம் வாட் இட்ஸ் சேயிங். சோஷியல் ஸ்கிரிப்ட் ஆக்ட் ஆகி உங்கள் வெப்சைட் ரெஃபரன்ஸ் போட்டுட்டு கிவ் மீ அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் 50K ஃபாலோவர்ஸ்ங்கும்போது அது ஒரு ஆல்மோஸ்ட் 6 ஸ்டெப்ஸை வந்து சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா ஆப்டிமைஸ் ப்ரொஃபைல். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொஃபைலில் வந்து கிளியர் அண்ட் கன்சைஸாக என்ன பண்ணுறீங்க மென்ஷன் பண்ணுங்கள். என்கேஜ் வித் கான்டென்ட், போஸ்ட் கான்டென்ட் உங்களுடைய டொமைன்லேருந்து. அண்ட் நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக போடுங்க. நான் ஃபெல்லோ ஃபவுண்டரை போட்டதுனால இட் இன்சிஸ்டட். அண்ட் லெவரேஜ் லிங்க்டின் போல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து லிங்க்டின் ஆட்ஸையும் சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ டு ப்ரொமோட் கண்டென்ட் அண்ட் அவங்களுடைய யூனிக் ஃபீச்சர்ஸை கொண்டு வரதுக்காண்டி கொலாபரேட் வித் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொலாபரேட் பண்ணி போடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து எங்கேஜ் இன் குரூப்ஸ், ஆக்டிவாக வந்து லிங்க்டின் குரூப்ஸில் வந்து எங்கேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. திஸ் வாஸ் அ ஸ்டெப்ஸ். இது எல்லாமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். யூ கேன் கிவ் கிரெடிபிலிட்டி அண்ட் யூ கேன்
have a good count. சூப்பர். லிங்க்டின் ஆட்ஸ் வந்து காஸ்ட் பர் இது அதிகம். கிளிக்கும் அதிகம் அண்ட் இது அதனால நான் அத சொல்லல. அண்ட் உண்மைதான். பிராண்ட் பில்டிங்க்கு அது யூஸ் பண்ண வேணாம். அது சாட்ஜிபிட்டியா இருக்கு. அது அதோட வேலைய அது பார்த்து answers, ஆமா. அண்ட் லிங்க்டின் குரூப்ஸ் ஆர் நாட் ஸோ ஆக்டிவ். ரொம்ப comparing கம்மி. to WhatsApp ஆமா. and Facebook குரூப்ப விட ரொம்ப Facebook-ஓட கம்மி. கம்மி. அதனால ஐ டிட்ன்ட் சஜஸ்ட் பட் குட். பட் யா ஓரளவுக்கு ஆமா. குட்டி எல்லா பாயிண்ட்ஸும் கவர் சிமிலாரிட்டிஸ் பண்ணிருக்கு. எக்ஸாக்ட்லி. பரவால்ல. சாட்ஜிபிட்டி கேட்டதுக்கு நம்ம கிட்ட கேட்டது நல்லது. Moving on to next question. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். என்னன்னா சாட்ஜிபிடி ரவுண்ட் நான் ஏஐ ரவுண்ட் சாட்ஜிபிடியில் வந்து ஏஐ பற்றி ஏதாவது ஒரு கொஷின் வச்சுருவேன் எப்பயுமே எல்லார்ட்டையுமே. ஸோ இந்த கேள்வி என்னன்னா லைக் வாட் ஐ பிலீவ் இஸ் தேர் ஆர் சம் பிளேசஸ் வேர் ஏஐ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இட் ஹஸ் பின் ரீப்ளேசிங் சம் பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டென்ட் கிரியேட்டிங்காக இருக்கலாம், கான்டென்ட் ரைட்டிங்காக இருக்கலாம். பட் ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் 100% டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லலை. பட் இன் ஃபியூச்சர் தேர் ஆர் லாட் ஆஃப் சைன்ஸ் தட் இட் கேன் டேக் ஓவர் சம் ஆஃப் தி ஃபீல்ட்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல ஏஐ வில் டேக் ஓவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் ஃபியூச்சர்? லாஸ்ட் லைன் திருப்பி சொல்லுங்க. ஏஐ வந்து எந்தெந்த ஃபீல்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ஸில் இட் வில் டேக் ஓவர் மீன்ஸ் கம்ப்ளீட்டாகவே. ஓகே. See, I am a person who believe AI is a kind of a brahmastra that we got, and AI is a very good enabler. AI is a very good accelerator, and AI is a very good companion to do things at scale and to do efficiently. But it can never replace. It can never replace. It can help. யார் அது ரீப்ளேஸ் பண்ணோன்னா இட் won't replace the roles. It won't replace the responsibilities. It will replace people who have not adapted the AI race or who have not adapted to how to use these AI tools for the maximum output that they can give. அந்த மாதிரி பீப்புளை கண்டிப்பாக இட் வில் ரீப்ளேஸ். ஏஐயை வச்சு எஃபிஷியண்ட்டாக அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸை ஏஐக்கு ஃபீட் பண்ணி அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறவங்க வில் ஸ்டில் ஸ்டே. ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்தாலுமே the team size can get shrinked, but the people who are generalist can never be replaced. ஏன்னா ஜென்ரலிஸ்டோட டிஃப்ரெண்ட் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் வந்து ஏஐக்கு கொடுக்கும்போது இட் டஸ் அ ஜாப் ஆஃப் 5 people, 5 ஆர் மேஜர் நிறைய பீப்புளோட வேலையை ஒருத்தர் பார்ப்பாங்க ஜெர்னலிஸ்ட்டாக இருக்கும்போது. அவங்கெல்லாம் ஏஐ ஏஜென்ட்ஸ் சேர்த்து ஒரு ஏஜென்சியாக ஒர்க் பண்ணுறப்ப இட் கேன் நெவர் ரீப்ளேஸ். ஸோ வாட் ஐ ஃபீல் இந்த லாங்கர் ரன் இஸ் ஒரு 80-100 பேர் ஒரு ஏஜென்சி வச்சுருக்காங்கன்னா இட் கேன் ரெடியூஸ் டு 25 people வேர் திஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் கேன் டூ அ லாட் ஆஃப் ஒர்க்ஸ் தட் தீஸ் கைஸ் ஆர் டூயிங். அண்ட் இந்த ரிமூவ் ஆனாங்களே அந்த 75 பேர் அவங்களே யாராக இருப்பாங்கன்னா இந்த ஏஐயோட மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணாதவங்களாக இருப்பாங்க, ஆர் அந்த ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்க தெரியாதவங்களாக இருப்பாங்க. சி எவ்ரிபடி ஹேஸ் ChatGPT on their mobile nowadays. How well you utilize it, how efficient you utilize itன்றது இட்ஸ் a matter of தேர் ஹேண்ட்ஸ். அவங்கள பொறுத்து தான். ஓகே. ஸோ அண்ட் நீங்கள் சொன்ன உண்மைதான். அண்ட் ஒரு வகையில் வந்து ஏஐ இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் ப்ராசஸ் ஈஸி. இதுவே நீங்கள் ChatGPTக்கு முன்னாடி தேர் இஸ் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டர், காப்பி ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தே மே யூஸ் டு ரைட் 1 blog or 2 blogs வித் வில் பி நம்பர்ஸ். பட் இன்னைக்கு a copywriter, content writer can leverage AI and write 5 to 10 blogs in a day or even more. கரெக்ட். இப்போ N8 அப்புறம் கம்லூப் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. வேறு ChatGPTயே போயிட்டு சர்ச் கஸ்டம் ChatGPTs கஸ்டம் ஜிபிடிஸ் பில்ட் பண்ணுறது தாண்டி சி யூ கேன் செட் அ ஃப்ளோ. கோ எஸ்எம்எஸ் போயிட்டு கீவேர்டு ரிசர்ச் பண்ணிட்டு வந்து ChatGPTயில் பிளாக் எழுதி இதை போய் இங்கே வேர்ட் ப்ரெஸ் பிளகின்ல போஸ்ட் பண்ணு, ஆப்டிமைஸ் பண்ணு, அது எல்லாமே பண்ண முடியும். ஆட்டோமேட் பண்ணலாம். லைக் பேசிக்கலி ஏஜென்டிக் ஃப்ளோ ரெடி பண்ண முடியும். இதை தாண்டி நான் என்ன பார்க்குறேன்னா வாட் எக்ஸாக்ட்லி மேக்ஸ் தம் ஸ்டாண்ட் அவுட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் சைக்காலஜி and knowing human emotional intelligence of how people pursue things. ஒரு ஆட் ரன் பண்ணுறோன்னா கூட அந்த ஒரு 7 எமோஷனுக்கு தான் நம்ம ஆட் ரன் பண்ணுறோம். ஸோ அந்த எமோஷன்ஸ் அண்ட் ஹவு பீப்புள் ஆக்சுவலி பர்சியூ சர்டன் திங்ஸை வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் மார்க்கெட்டர்ஸோட ட்ரூ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஐ ஃபீல். எக்ஸாக்ட்லி. So that's where we want to play a கண்டிப்பா. strong role. ஆமா. கண்டிப்பா. So let ask ChatGPT சரி. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம சொன்னதே தான் சொல்லும்னு நினைக்கிறேன். அவனை பற்றி கேட்குறோம். கொஞ்சம் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவான் பார்ப்போம். ஓகே. ஸோ நான் என்ன போட்டிருந்தேன்னா, ஹவ் ஏஐ கேன் ஓவர்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பர்சனலாக என்ன சொல்லுதுன்னா, பர்சனலைசேஷன் நிறைய வரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ an AI can analyze a user data and create highly personalized ஹைப்பர் content. பர்சனலைசேஷன். And automations சொல்லுது, இமெயில், சோஷியல் மீடியா போஸ்டிங்ஸ் ஏஜென்ட். ஆப்வியஸ்லி இருக்கு. ஆமாம், ஏஜென்ட். ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ண சொல்லுது. லைக் ஐ கேன் கிவ் அனலைஸ் த ட்ரெண்ட், கஸ்டமர் பிஹேவியர் அண்ட் ப்ரிடிக்ட் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு. அண்ட் சாட்பாட் அண்ட் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன், ஏஐ பவர் சாட்பாட். ஸோ கஸ்டமர் இன்ட்ராக்ஷனை இட் வில் ஆட்டோமேட். கரெக்ட். இப்போவே வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் தான். பேசிக்கலி இது எல்லாமே இது ஏஜென்ட்ஸ் கீழ வந்துரும். கரெக்ட். அண்ட் கான்டென்ட் கிரியேஷன்லையும் ஏஐ ஃபுல்லாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. பிரிட்டி ஓவர் இந்த எல்லா ஃபீல்ட்ஸுமே இட் வில் டேக். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அட்லாஸ்ட் நான் ஆடியன்ஸுக்குமே சொல்ல வருது என்னென்னா, ஏஐயை வச்சு நீ கேன் லெவரேஜ் மோர் ஒர்க் ஃப்ரம் இட். அதுதான் அட்லாஸ்ட் வி ஹவ் டு டேக் அவே இந்த கொஷின்லேருந்து. ஸோ யா ப்ரோ, லெட்ஸ் ஒன் லாஸ்ட் கொஷின். பீப்புள் நீட் டு எவால்வ் ஃபாஸ்ட் as soon as possible. அதுவும் முக்கியம். ஸோ லாஸ்ட் கொஷின், இதுவும் நல்ல கொஷின். என்னென்னா, வேர் டு யூ சி சோஷியல் ஸ்கல்ப்ட் இன் 5 years? ஓகே, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸோ இந்த அளவுக்கு ஏஐயோட க்ரோத் ரேப்பிடாக இருக்கும் போது how I see social sculpt is an agency or a company that is providing tailor-made consulting than execution is what I feel. இப்போ we are doing execution part, but I feel in the longer run we'll just be a consultant. With our expertise we have done so far, we'll do consulting, we'll tie up with multiple agencies. ஓகே, ஏன் அந்த கன்சல்டிங் ஸ்பேஸ்? See, once you grow to a certain level, I feel people only need your expertise and not your service. கைண்ட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு 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 வகையில் கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கலாம். கண்டிப்பாக. அண்ட் they need your guidance or what I can say or your input exactly சொல்லணும்னா. So that's what Big Four is doing. They're basically a consulting firm, right? Okay, so அதனால you want to nice and thanks for being honest டக்குன்னு சொன்னதுக்கு. let us ask ChatGPT அது என்ன சொல்லுது பார்ப்போம். ஓகே, ஸோ ChatGPT நான் போட்டு கேட்டேன் என்ன சொல்லுதுன்னா, in 5 yearsல வந்து social sculpt can evolve as a leading force in personal branding and growth marketing. ஆப்வியஸாக சொல்கிறது தான். அண்ட் ஸோ known for building strong influential identities for individual and business. ஸோ நீங்கள் லோக்கல் ஸ்பேஸ் தாண்டி குளோபல் ஸ்பேஸுமே நீங்கள் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. And with the rise of AI, data-driven marketing, social sculpt could integrate advanced technology to offer personalized, scalable solutions. ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் you will expand the reach and becoming a trusted partner for high profile entrepreneurs னு சொல்லுது. எனக்கு so thought leaders and இப்போ இது முடிக்கும் போது தான் ஒரு ஃபீல் வருது. நம்மளாம் சின்ன வயசில் போயிட்டு கிளி தோசையை கேட்போமே, கைண்ட் ஆஃப் அந்த ஃபீல் தான் வருது. ஓகே ஓகே, அந்த ஃபீல் தான் ஆல்மோஸ்ட். ஏன்னா நம்ம யார்கிட்டயும் கேட்டுட்டு ChatGPT கேட்டுட்டு இருக்கோம் வாழ்க்கையை பற்றி. and you will play a social sculpt வந்து will be a key player in digital transformation and branding அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக சொல்லி it concludes something I'm also thinking on the same lines. yeah, so yeah, moreover AI வச்சு data driven நீங்கள் சொன்ன மாதிரி suggesting and moreover tailored data driven personalized மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க பிராண்ட்ஸுக்கும் சரி பீப்புளுக்கும் சரி. இட் வாஸ் அது அரௌண்ட் சுற்றி தான் இட் வில் சஜஸ்டிங் இட். ஸோ என்ன ஃபீல் சொன்ன மாதிரி கிளி ஜோசியம் தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். சிமிலர் தான் ப்ரோ. ஆமாம், ஃபைன். ஸோ யா, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். நம்ம இதோட ChatGPT ரவுண்டை முடிச்சுக்கலாம். மூவிங் ஆன் டு லாஸ்ட் ரவுண்ட், ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்டில் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஐ வில் ஃபயர் அவுட் கொஷின்ஸ். நீங்கள் வந்து கிறிஸ்பாக 1 minute ட்ரை டு ஆன்சர். சூப்பர், கண்டிப்பாக. ஸோ ரேபிட் ஃபயரு நான் ஃபஸ்ட்டு கொஷினே இதை எனக்கு பர்சனலாக கேட்கணும்னு தோணுச்சு. சரிங்களா? ஸோ என்ன லைக் வாட் ஐ சி இஸ், என்ன கேள்வி நான் சொல்லிடுறேன், ஸ்ட்ரைட்டாக நான் கேள்விக்கு வந்துடுறேன். இஸ் LinkedIn is polluted with lot of personal photos? Yes, it is, but for a good reason. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது?
ஸோ ஐ see it as a very good thing தான். ஏன்னா லைக் என்னதான் பர்சனல் ஃபோட்டோஸ் நெறைய இருந்தாலுமே, why it actually works is it's people being authentic. Why it worked for a Instagram when Instagram photos was a great thing though, same I see it's happening on LinkedIn now. People relate to authentic photos and write-ups. ஸோ அன்ஃபில்டர்டாக எடிட் இல்லாமல் நிறைய பேர் இப்போ போடுறாங்க. அதனால அது க்ரோ ஆகுது ஃபார் த சேம் ரீசன். But following up, ஆ do you recommend posting personal photos for personal branding? வாட் இஸ் பர்சனல் ஃபோட்டோஸ்? Personal photos like whatever they done in their past or current. As you said, filter podama, like what they took in normal life. See, basically you are building a personal brand. So you need to be vulnerable. Then people trust you. Then you need to show photos. So it's basically making them feel relatable, connectable. So works. Okay, so you recommend. ஆமாம், ஐ ரெக்கமெண்ட். ரெக்கமெண்டுன்றதை விட பேசிக்கலி அது ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். So second question, moving on to என்னன்னா, what's your biggest failure? நான் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து வி டிட் ஒன் கேம்பெயின். அது நான் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணோம். பட் ஆனால் வி குட் நாட் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். நான் இன்னும் கொஞ்சம் அது ப்ரோஆக்டிவாக இருந்து பண்ணியிருந்தா அது கிளைண்ட் என் கூட இருந்திருப்பாங்களோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. Okay, அது so lost ஆமாம், the client. வி லாஸ்ட் அ கிளைண்ட்டு. பட் இட் ஹேப்பன்ஸ். எல்லா ஏஜென்சிலையுமே இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா அது க்ரியேட்டிவ் திங்கு. நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்றது அட் தி சர்டன் ஒரு பாயிண்ட் ஆஃப் லெவல் வரைக்கும் யூ கேன் சி இது நம்ம Trial எக்ஸ்பர்டீஸில் பண்ண முடியும். பட் இது சம்திங் தட் வி குட் நாட் டூ இட். ஃபிகர் அவுட் பண்ண டைமில் இட் வாஸ் டூ லேட். டைம் கன்ஸ்ட்ரெயின் வராது. அது வந்து ஒரு ஈவென்ட் பேஸ்ட் திங். தட் சம்திங் தட் ஐ ஃபீல் குட் ஹவ் பீன் டன் பெட்டர். அது ஒரு ஃபெயிலியர் தான் கண்டிப்பாக. பட் பிக்கஸ்ட் ஃபெயிலியர்னால் எனக்கு தெரில ப்ரோ. அது தெரில பிக்கஸ்ட்டுன்றது எப்படி நான் டிட்டர்மின் பண்ணுறதுன்னு தெரில. Fine, நம்ம we can move on to next. So நான் இந்த கொஸ்டின் முன்னாடி கேட்டிருந்தேன், பட் இது இன்னும் கிறிஸ்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இஃப் யூ எனி ஒன் வாண்ட் டு ஸ்டார்ட் அ பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சி, ஓகே ஓகே சரிங்களா, பட் தே டோன்ட் ஹாவ் போர்ட்ஃபோலியோ, வாட் தே ஹேவ் டு டூ ஃபர்ஸ்ட்? சேம் அதே தான். நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல உங்களுது க்ரோ பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்களே பண்ணலன்னா பீப்புள் உங்ககிட்ட வந்து நீ எப்படி பண்ணுவேன்னு தான் கேட்பாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்க வேண்டியது அதான் கேட்பாங்க. சரி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 பேர்கிட்ட கேட்டு டூ இட் ஃபார் ஃப்ரீ ஒரு 1 மந்த் ஆர் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு பண்ணலாம். நிறைய பேர் இந்த ஜோக்கர் படத்தோட டைலாக் எடுத்துக்கிட்டு இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங் நெவர் டூ இட் ஃபார் ஃப்ரீ சொல்லுவாங்க. பட் ஆனால் நீ நிஜமாவே குட் அட் சம்திங்னா யூ வில் ஹேவ் அ போர்ட்ஃபோலியோ. இஃப் யூ டோன்ட் ஹேவ் போர்ட்ஃபோலியோ நீ இப்படி தான் பண்ணி ஆகணும். அப்போ வந்து நான் பே வாங்காமல் நான் வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்னா சம் ஏரியாஸ் யூ நீட் டு அட்ஜஸ்ட். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, சின்ஸ் மார்க்கெட்டிங்கில் இந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் டு ப்ரொவைட் போத் வேல்யூ அண்ட் ரிசல்ட். கண்டிப்பாக. அண்ட் அப்போ தான் ஒரு கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அண்ட் நான் நிறைய பேர் ஒர்க் ஷாப்ஸில் போகும்போது, சில பேர் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி சக்ஸஸ்ஃபுல் ரன் பண்ணுற பர்சன்ஸாக சொல்லும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி எதர் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீயாக பண்ணியிருப்பாங்க, ஆர் தே சார்ஜட் ஃபார் வெப்சைட். ஒரு வெப்சைட் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, பட் தே ஹவ் டன் மோர். வெப்சைட் தாண்டி ஒரு பிளாகுக்கோ இல்லை அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராவாக 2-3 வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கே தான் தே பில்ட் தட் ஒரு குட் ட்ரஸ்ட். ஆமாம், ட்ரஸ்ட்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஒருத்தவங்களோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அது ஒன்று. அதெல்லாம் இருக்கும்போது பீப்புள் வில் ட்ரஸ்டஸ்ல. அது நல்ல ஒரு விஷயம். நல்ல விஷயம். ஸோ இதுக்கு அப்படியே ஃபாலோ அப் கொஸ்டினாக நான் கேட்குறேன். ஸோ டூ ரெஃபரல்ஸ் ஒர்க் இன் திஸ் ஸ்பேஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் பர்சனல் பிராண்டிங், ஆர் how impactful for you? See, ரெஃபரல்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் அ வேர்ட் ஆஃப் மவுத் தான். ரெஃபரல்ஸ் ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இஃப் யூ ரியலி ப்ரொடியூஸ் குட் ரிசல்ட்ஸ் டு யுவர் கிளைண்ட், நீங்கள் போய் லீட் ஜென்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களோட அவுட்புட்டை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டொமைனில் இருக்கவங்களே மே ஆஸ்க் யூ யார் உங்களுக்கு பண்ணுறா அப்படின்னு வருவாங்க. ஸோ ஐ திங்க் ரெஃபரல் ஸ்டில் ஒர்க்ஸ் அண்ட் வில் ஆல்வேஸ் ஒர்க் இஃப் யூ டூ குட் ரிசல்ட்ஸ் கொடுத்தோன்னா. ஸோ நான் ஆக்சுவலி நேற்று உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தேன். யூ புட் தட் தேங்க் யூ ஃபார் 17,000 ஃபாலோவர்ஸ் இன் லிங்க்டின். பட் கங்க்ராட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, ஸோ வாட் ஹெல்ப்ஸ் டிட் யூ கெட் ஃப்ரம் யூர் லிங்க்டின் ஃபாலோவர்ஸ்? வாட் ஆர் த ஹெல்ப்ஸ் டு யூ கெட் ஃப்ரம் யூர் லிங்க்டின் ஃபாலோவர்ஸ்?
இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன்னு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து இன்னொரு ஸ்டீரியோடைப் இருக்கு. நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் இருக்கும். இன்னொரு ஸ்டீரியோடைப் என்ன இருக்குன்னா, நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் வேஸ்ட்டு. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. பட் எக்ஸாக்ட்டா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. லைக் ஹவ் மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அண்ட் என்னென்ன ஹெல்ப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த மோர் ஃபாலோவர்ஸ் டசன்ட் மீன் மோர் ரெவென்யூ, டசன்ட் மீன் மோர் கன்வர்ஷன்ஸ், டசன்ட் ஆக்சுவலி மீன் மோர் அத்தாரிட்டி. பட் ஆனால் த ஃபாலோவர்ஸ் தட் ஐ ஹாவ்ன்றது வந்து தே ஹவ் பீன் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. ஸோ அதனால் பீப்புள் ரியலி நோ மீ வெல். நான் ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டாலோ ஏதாவது பண்ணாலோ ஐ என்னோட லிங்க்டின் பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுவாங்க. அண்ட் அந்த இந்த கம்யூனிட்டி இஸ் வாட் ஐ ஹவ் பில்ட்ன்றதை நான் ஃபீல் நான் ஏதோ ஃபவுண்டர்கிட்ட போய் ஏதாவது பேசினோன்னா கூட, ப்ரோ லிங்க்டின்ல அந்த போஸ்ட் பார்த்தேன் என்ன மேட்ரு அது அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது ஒரு ஐ see it as a medium for documenting my journey where people could relate to it and என் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கான்வர்ஸ் பண்ணுறது. அது இல்லாமல் இட் ஆல்சோ ஒர்க் ஃபார் மீ ஆஸ் அ பார்ட் ஆஃப் மை லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸ். ஸோ அதில் இருந்துமே தெர் ஆர் பீப்புள் who reach out to me for businesses, consulting, doubts. கெரியர் வைஸாகவும் லாட் ஆஃப் பீப்புள் will ask me இந்த மாதிரி என்ன பண்ணலாம் இது பண்ணலாமான்ட்டு. அண்ட் பீப்புள் அப்ளை டு சோஷியல் ஸ்கல்ப்ட், ஆஸ்க் ஃபார் ஜாப்ஸ். ஸோ ஓவரால் LinkedIn has been very good and kind to me and it's been a game changer for my overall growth. ஓகே. ஸோ அப்போ வந்து கன்க்ளூட் பண்ணோம்னா, யூ ஹேவ் காட் லாட் ஆஃப் ஹெல்ப்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபாலோவர்ஸ். கண்டிப்பா. ஏன்னா LinkedInன்னு ஒண்ணு என் வாழ்க்கையில இல்ல அப்டின்னா, ஐ டோன்ட் நோ இங்க வந்திருக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும்னு ஐ ஃபீல். ஆமா. LinkedIn has been a game changer for me. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, விச் பிராண்ட் இன்ஸ்பயர் யூ த மோஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்? ஆப்பிள். ஆப்பிள் கண்டிப்பா வாஸ். இப்ப இல்ல. இப்ப வந்து நல்ல டிஸ்க்ளைமரா இருக்கு இது. ஆமா வாஸ். ஏன்னா இப்ப எனக்கு முடிஞ்சுச்சு கதை. அவ்வளோதான். ஆமா. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா அப்படிதான். Now I see Zomato and Blinkit doing a very good job in terms of cracking the regional part really well. And lot of Blinkit and Zepto is also doing good, but Zomato stands out. Both பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ அதுவுமே என்னன்னு தெரியல. பட் ஆனால் Zomato is on top of their game as எல்லா மாதிரியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிராண்டை தாண்டி கிரியேட்டிவ் காப்பீஸ் இதில் வந்து எனக்கு டியூரெக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டா பேஜ் ஆஃப் டியூரெக்ஸ் இஸ் டூ குட். ஒரு மாதிரி ரொம்ப செம போல்டாக பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த டூ பேஜஸ் ஐ ரியலி லைக். இன்னொரு ஏர்லைன்ஸ் பிராண்ட் ஒன்று இருக்குது, ரேன் ஏர்வேஸ்னு ஒன்று. சத்தியமாக இட் டேக்ஸ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் கட்ஸ் டு ரன் அ பிராண்ட் லைக் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிராண்டிங் ஆல்சோ. என்னன்னா வந்து கஸ்டமரை வந்து அங்கேயே இன்ஸ்டா பேஜ்லேயே வச்சு கலாச்சிருவாங்க கஸ்டமரை. ஸோ அந்த அளவுக்கு. அண்ட் வந்து யாராவது கம்ப்ளைண்ட் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சீட் சின்னதாக இருக்குது, அதுக்கு தானே பே பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு போல்டாக ஒரு விஷயத்த எடுத்து பண்ணுறதுக்கும் அண்டு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ரொம்ப கேஷுவலாக இஃப் யூ கிவ் இட் டு காலேஜ் கிட் டு ரன் அ கம்பெனினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஆனால் இஃப் யூ ரியலி எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க, இஃப் யூ ஹவ் ரியலி ஃபேஸ்ட் அ ப்ராப்ளம், அவங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு மரியாதையாக எந்த கஸ்டமர் கேருமே இருக்காது. ஸோ தட்ஸ் ஹவ் யூ பில்ட் அ பிராண்ட். யூ பில்ட் அ ரிலேட்டபிள் திங். You make people to share with others, you go viral, your brand gets free promotion on the social media, then you act upon it. So இது மூணுமே வரும். ரைட். பட் அவங்க கடைசியாக சொன்ன அந்த ஏர்லைன்ஸோட சீக்ரெட் மைட் பி அவங்க கஸ்டமருக்கு நல்லாவும் தே ஆர் கிவிங் குட் சர்வீஸ் அண்ட் மீன்வைல் தே ஹேவ் ரிலேட்டபிள் கான்டென்ட் இன் பிராண்ட்ஸ். அவன் வந்து தேர்ஸ் ட்ரூ டு தெம். ஏன்னா நீ கொடுக்குற காசுக்கு தானே கொடுக்குறான், அது அவன் கரெக்டாக இருக்கான். இன்னொன்று, நான் ஆப்பிள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு வாஸ்ன்னு சொன்ன ரீசன் என்னென்னா, the iconic campaigns that has been done with Steve Jobs has been spectacular. ஆனால் இப்போ முந்தா நேற்று ஏதோ ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. என்னது ஆப்பிளில் ஐபேடு ஏர்னு நினைக்கிறேன், புதுசாக நேற்று ட்விட்டரில் போட்டாங்க. இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் அண்ட் பீப்புள் அவைட் ஃபார்
a product launch of an Apple. But nowadays it is something that it's been very commercialized. ஒரு டிசைன்ல கூட ஒரு ஐட்ரேஷன் இல்ல. ஐ ஆம் அ அவிட் ஆப்பிள் யூசர். ஆப்பிளோட ஒரு கன்னின்னு சொல்லலாம். பட் ஆனா நவ் இட்ஸ் கெட்டிங் ஐ சேச்சுரேட். திங்க் இன்னோவேஷனுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆப்பிள். ஆமா. ஐ அது திங்க் வந்து ரீசென்ட் ஒரு ஆமா 4, 5 டிக்ளைன் இயர்ஸா. ஆகுற மாரி ஃபீல் ஆகுது. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ யா அண்ட் யா தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த பிராண்ட்ஸ். எனக்குமே கொஞ்சம் கேட்க புதுசா இருந்துச்சு. ஒரு ஏர்லைன் பிராண்ட்ஸ் இப்படிலாம் ஆமா. பண்றாங்க அப்படின்னு. பயங்கரமான ஒரு பிராண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டாப் 3 டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஷுட் லேர்ன். என்னென்ன? கேன்வா கேன்வா ஆப்வியஸ்லி. ஓகே. ஆப்வியஸ்லி. ஏன்னா லைக் ஈவன் டு பிட்ச் டு ரைஸ் இன்வாய்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ கேன்வால இருக்கு டெம்ப்ளேட்ஸ். அதுக்கு நான் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. பட் இஃப் யூ நோ த டூல் யூ கேன் ப்ளே அரவுண்ட் இட். பட் கேன்வா ஹஸ் பீன் கேம் சேஞ்சர். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ த போர்ட்டபிலிட்டி இஸ் வாட் சம்திங் ஐ ரியலி லைக். அண்ட் த கொலாபரேஷன் இஸ் சம்திங் தட் ரியலி அப்ரிஷியேட் ஆன் கேன்வா. அண்ட் செகண்ட் வுட் பி எனி LLMs that you can prompt and get answers from. I would prefer go with ChatGPT and Perplexity. Perplexity to do your in-depth research. ChatGPT to get custom GPTs and navigate other things. Claude for basically writing conversational content, since it's too good on those aspects. And the third tool would be something which is kind of a data driven tools like SEMrush, Href, to basically analyze the your website or traffic and other things, and know how meta ads and other things works when it comes to meta ad library எப்படி ஒர்க் ஆகுது, மெட்டா ஆட்ஸ் என்ன பண்ணுறது. ஸோ ஆட் ரன் பண்ணுறதுக்கு கூகுள் ஆட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுட்டா ஐ திங்க் தீஸ் ஃபோர் வில் பி அ வெரி குட் ஏரியா டு ஸ்டார்ட் ஆஃப் வித். நீங்கள் ChatGPT அந்த LLM ஸ்கூலில் போனீங்கனாலே யூ கேன் லேர்ன் கண்டென்ட் கேலண்டர் என்ன பண்ணலாம், ஹவு டு பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ தோஸ் ஆர் த ஏரியாஸ் தட் யூ கேன் லேர்ன் வித்தின் ChatGPT இட் செல்ஃப். Yeah. More than these three tools, I would suggest people to read marketing basics, read from the books. Like principles don't change. How you actually apply and incorporate it in your strategy in terms of digital, it changes. It's just a medium of change, I feel. And learn clinical psychology and human psychology if possible, to understand how human perceive certain things and how works. Understand the basics of business, what business model and other things, because as a marketer you are just an extended arm of a business entity. So without knowing and understanding the core of how business works and how they generate revenue, whatever the model it may be, if you don't have a clarity on that, you definitely can't market it and scale it in a bigger scale. So these are some of the things that I would. ஐ திங்க் நீங்கள் ப்ரிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க, பேசிக்ஸ் என்ன வேணும்னு. ஸோ ஐ திங்க் இந்த சொன்னதே நீங்கள் இஃப் அ பர்சன் ஹேவ் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இன் தீஸ், ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி ஆன்போர்ட் அண்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் லாட் ஆஃப் நாலேஜ் கண்டிப்பாக. ஸோ யா ஃப்ரீலான்சர்ஸ் ஆர் கம்பெனி ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்டிங் திங்க் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். கண்டிப்பாக. இன்னொன்று நான் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, த அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் யூ ஹவ் சால்வ்ட், த அமௌண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் யூ ஹவ் ஹேண்டில்ட், த அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தட் யூ ஹவ் ஹேண்டில்டுன்றது தான் நான் எக்ஸ்பீரியன்ஸாக பார்ப்பேன். என்னை கேட்டால் லைக் 1 year experience also is enough at some point of time. Whereas a person who is sitting in a big conglomerate who has 10 years of experience would have not handled that much problem in his 10 years of span. I feel more than the 10, this one is valuable for me. Valuable. Okay. So it's not about the years, it's about how many problems you Correct. solve. ஆமாம், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் I feel. ஸோ இன்னொரு பர்சனல் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ ஒன் திங் தட் மேக்ஸ் அருணாச்சலம் ஹாப்பி அப்படின்னா என்னது? It's definitely people. Wow. It's Why? definitely people. Because see, I can give you one scenario that really made me happy, and I posted it on my LinkedIn also. When Social Sculpt commercial was screened on DNA theater and the DNA ஓட school theater launch அப்போ, it was the starting commercial. I thought nobody will clap. People clapped. People blowed whistle to that commercial. Okay. It was a commercial actually, but எல்லாம் அது வந்து it for Arun they did a social sculpt did எனக்கு தெரியல.
பட் தே டிட். ஸோ பீப்புள் மேட்டர்ஸ் மோஸ்ட் ஃபார் மீ தேன் எனி அதர் திங். ஏன்னா சி ஒரு என்னதான் அதுலேருந்து ரெவன்யூ வருது எல்லானாலுமே இட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே யூ ஸ்டே வித் பீப்புள் தான் இங்கே. அட் லாஸ்ட் நீ ஆமாம் யாரு கூட எல்லா ஆமாம் வாட் ஆஸ்பெக்ட் ஆமாம் ஆஃப் லைஃப் பீப்புள் வாட் யூ டூ. மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஸோ பீப்புள் ஆல்சோ பிரிங் ஹாப்பினஸ் டு யுவர் லைஃப். நவடேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயீஸ் ஸ்டார்ட் அப்ஸில் பிஸ்னஸில் வந்து எக்ஸ்ப்ளாய் பண்ணப்படுறாங்க. ஸோ டூ லைக் ஹெவி ஒர்க்ஸ் அண்ட் தேர் ஹஸ் பீன் சம் டாக்ஸிக் கல்ச்சர்ஸ் கோயிங் ஆன். அண்ட் ஹவு டு யூ சி திஸ் ஆஸ் அ லைக் ஹவு டு யூ வாண்ட் டு அட்ரஸ் திஸ் டாக்ஸிசிட்டி? நான் என்ன பார்க்குறேன்னா நிறைய பேர் வந்து பெரிய லார்ஜ் கார்ப்பரேட்ஸ்க்கு போகாமல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வர ஒரு மெயின் ரீசன் இஸ் ஃபார் தெம் டு லேர்ன், அடாப்ட், பி அ ஜென்ரலிஸ்ட் அட் டைம்ஸ். என்ன ரோல் வேணால் எடுத்து பண்ணலாம். அதுக்காக யூ கான்ட் எக்ஸ்ப்ளாய்ட் தெம் பை டூயிங் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அட்லீஸ்ட் 1 or 2 days இட்ஸ் ஃபைன் பிகாஸ் கம்பெனி இஸ் ஸ்டார்டிங் ஃபேஸ். அவனுக்கு அதுக்கு காம்பன்சேஷன் கரெக்டாக கொடுத்துடலாம். எதிர் இட் கேன் பி மானிட்டரி ஆர் அடுத்த நாள் ஒரு 10 o'clock ஆஃபீஸ் டைம் இருக்குன்னா பரவாயில்ல 12 மணிக்கு வாடான்னு சொல்லலாம். இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தான் பீப்புள் எக்ஸ்பெக்ட். அது இல்லாமல் ஒருத்தனை வந்து ஒரு மிஷினாக யோசிச்சு 12 hours கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது சம்திங் ஐ ஃபீல் அஸ் டாக்ஸிக் nowadays. இது லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் டூயிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசில் கல்ச்சர் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறாங்களே தவிர இட்ஸ் சம்திங் வெரி டாக்ஸிக் தட் தேர் ப்ரமோட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் அசில் கல்ச்சர். ரியல் அசில் வந்து இட்ஸ் இன் தி குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராப்ளம் தே சால்வ். அதை என்னைக்கா ஒரு நாள் ஸ்ட்ரெயிட் 18 hours ஒர்க் பண்ணலாம். ஒரு நாள் அது குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் நீ வெக்கேஷன் கூட போயிட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் சொல்கிறேனே தவிர இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒருத்தர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிங்கன்னா அவன் வந்து வேலை செய்கிறானா இல்லை வேலை செய்கிறதுக்காக வாழ்கிறானான்னு தெரியாமல் போயிடும். அண்டு அவன் வீட்டுக்கு போனான்னா ஃபோனை பார்க்க முடியாது. 12 hours இங்கே ஒர்க் பண்ணுவான். வீட்டுக்கு போய் தூங்கினா போதும்னு தூங்குவான். அடுத்த நாள் என்ன ஆகும்? தூங்கி எழுந்திருப்பான். ஐயோ ஆஃபீஸ் இருக்கேன்னு வந்துடுவான். வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு அங்கே நடுவில் அந்த லேர்னிங் கர்வே இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு 6 மாதம் 8 மாதம் போகும்போது எந்த சாஃப்ட்வேருமே அவன் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டான். எந்த புது டெக்னாலஜிக்குமே அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ நீ என்ன பண்ணுவ? அவன் சரியாக வேலை பார்க்கலன்னு உனக்கு தெரியும். ஏன் சரியாக வேலை பார்க்கலன்னா, உன்னால தான் சரியாக வேலை பார்க்கல. நீ அவனுக்கு அந்த டைமே கொடுக்கல அவன் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து இன்னொன்று ப்ராப்பர் லீவ் பாலிசிஸு, ப்ராப்பர் எம்ப்ளாயி காம்பன்சேஷனு இதெல்லாமே இருக்கணும். ஸ்டார்ட் அப்புன்ற பேரில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ வேணால் லீவ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு செம்ம க்ளோரிஃபைடாக இருக்கும். எப்போ வேணால் அவன் ரிசைன் பண்ணிட்டு போகலான்னு. அதே கொஞ்சம் ரிவர்ஸாக யோசிங்க. அவன் உன்னை எப்போ வேணால் அனுப்பலாம். அப்போ உனக்கு சேஃப்டி இல்லை. அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிக்கணும். சும்மா ஒரு ஆண்டர்ப்ரனர் சொல்கிறாங்க, கிளாப் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்கன்னா கிளாப் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ இதில் இந்த 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 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்கணும். ஹவ் வெல் த கம்பெனி ஹஸ் பின் ஸ்ட்ரக்சர்டுனா உன் சேஃப்டிக்கு தான் அது. இப்போ நீ வேலையை விட்டு போகிறேன்னா ஒரு 45 டேஸ்க்குள்ளே உனக்கு எஃப்என்எஃப் ஃபுல் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணணும். ஒரு லா படி அது பண்ணணும். அதெல்லாம் தெரியாமல் நீ ஜாயின் பண்ணக்கூடாது ஒரு கம்பெனியில். அவன் பாலிசியில் 3 மாதம் இல்லை 6 மாதமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பீப்புள் ஷுட் நாட் பி எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ ஃபாலோ அப்பிங் அப் லாஸ்ட் கொஷினாக வந்து என்னென்னா நம்ம நிறைய டாக்ஸிசிட்டி பற்றி பேசணும். இதுக்கு முன்னாடி கல்ச்சர் பற்றி நம்ம பேசணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அவங்க வந்து எப்படி வந்து ஒரு நல்ல கல்ச்சர் பில்ட் பண்ணலாம்? ஆர் நீங்கள் ஏதாவது நல்ல கல்ச்சர் வச்சுருக்கீங்களா சோஷியல் சால்வில்? நல்ல கல்ச்சர் அப்படின்றது எனக்கு டிட்டர்மைன் பண்ண தெரியல. So far what I have told is what we have been following in social sculpt, and I feel with the reception and engagements I see in LinkedIn, it's a kind of good culture is what I feel, and my employees also would feel. Um, what I would suggest is to um, read a book on Netflix ஓட கல்ச்சரை பற்றி ஒரு புக் இருக்குது. அதை பற்றி படிக்கலாம். புக்கு பேர் நான் மறந்துட்டேன் ப்ரோ. என்னவோ தெரில மறந்துட்டேன். பட் ஆக்சுவலி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அதில் குட் கல்ச்சர் கல்ச்சர் கோடுன்னு ஒன்று இருக்குது, புக் இருக்குது, அது படிக்கலாம். த திங் ஐ வுட் ரியலி எம்ஃபசிஸ் இஸ் culture is something a group of people put together in a company, making them to understand each other and
மேக்கிங் தெம் என்கேஜ்ட் ஆஸ் ஆல்வேஸ். ஸோ இதுக்கு என்னென்ன வகையில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் என்கேஜாக இருப்பாங்களோ, அந்த பாண்ட் அண்ட் விஷனை கேரி பண்ணிட்டு போவாங்களோ, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ இன் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் நம்ம பண்ணோம்னா கல்ச்சர் இஸ் சம்திங் தட் அதுதான் கல்ச்சர்னு ஐ ஃபீல். அண்ட் மோர் ஐ ஃபீல் இது நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் கிரிக்கெட் விளையாட வைக்கிறதோ, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு படம் பார்க்க வைக்கிறதாலேயோ, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதால மட்டும் ஒரு கல்ச்சர் பில்ட் ஆகாது. இட்ஸ் பேசிக்கலி டேக்கிங் அ ஜென்யூன் கேர் ஆஃப் த பீப்புள் ஹூ ஒர்க் வித் யூ, அண்டர்ஸ்டாண்ட் தேர் நீட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஒய் தே வாண்ட் டு ஒர்க் ஹியர், வாட் ஆக்சுவலி வி ஆர் கிவிங் பேக் டு தெம்ன்றதெல்லாம் யோசிச்சா சம்திங் யூ கேன் இது டூ. ஆக்சுவலி இட் வாஸ் ரியலி அழகா சொன்னீங்க. லைக் அதாவது கல்ச்சருங்கும் போது ஒரு நாட் ஈவன் லைக் ஒரு விளையாட போகிறது, சாப்பிட்றது போகிறது, மூவிஸ் பார்க்குறத தாண்டி இட்ஸ் அபவுட் ஹவு டு யூ கேர் த பர்சன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கல்ச்சர் இருந்தாங்கன்னா இட் நரிஷஸ் அதர் பீப்புள்ஸ் ஆல்சோ. கண்டிப்பாக. ஸோ கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ திங்க் மெனி சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சரி, தே ஹாவ் தே செட் ஆஃப் கல்ச்சர்ஸ். அண்ட் நான் கேள்விப்பட்ட மாதிரி கூட ரீசெண்டாக கிஸ்ஃப்ளோ கூட தே ஹாவ் சர்டன் செட் ஆஃப் கல்ச்சரல் ரூல்ஸ் ஃபார் த டீம் மெம்பர்ஸ். ஸோ ஐ திங்க் அப்கமிங் ஸ்டார்ட்அப்ஸுமே சரி, இல்லை அப்கமிங் ஹூ வாண்ட்ஸ் டு பில்ட் அ ஸ்டார்ட்அப் வந்து கல்ச்சருக்கு தே ஹேவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள். நிறைய பேர் கேட்டாங்க, அருண் 1.2 1 இயர் 2 மந்த்ஸ் தான் ஆகுது, ஐ மீன் ஃப்ரம் 5 to 15 பீப்புள் ஸ்கேல் பண்ணிடுங்க, ஹவு டு யூ ஹேண்டில் டீம் அப்படின்லாம் கேட்பாங்க நிறைய பேர். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர் நைஸ் ஐ டெல். ஸோ யூ கிவ் லாட் ஆஃப் ஃப்ரீடம், யூ கிவ் லாட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. சம்டைம்ஸ் இட் கெட் மெஸ்ட் அப், ஒத்துக்கிறேன், ஏன்னா எடுத்தோடனே சக்ஸஸ் ஆகாது. பட் பீப்புள் ஸ்டிக் டு யூ பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் அ குட் கல்ச்சர் இஸ் சம்திங் யூ கிவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதுக்குன்னு அவங்களுக்கு நம்ம அதிகமான பேர்டன் கொடுக்கல, வேறு புஷிங் their limits. Pushing their limits is what they grow also. யா, இன் அ ரைட் In a right way. அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக. ஸோ யா, நைஸ் டு நோ ப்ரோ. ஒன் லாஸ்ட் கொஷின். நீங்கள் சொன்னீங்க லைக் ஐ பீன் ஸ்கேல்ட் 0 to 15 members in 1.2 years. How do you feel when you put salary for them because you're impacting them? அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். How was it for you? ஆக்சுவலாக அதான் நான் சொன்னேனே, அது ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயம்னு. பிகாஸ் அது அவங்கள மட்டும், அவங்கள தாண்டி அவங்க ஃபேமிலிக்குமே அது ரொம்ப இருக்குன்றப்ப, as well as இட்ஸ் இம்பேக்டிங் த சொசைட்டின்றப்ப, இட்ஸ் ரியலி கைண்ட் ஆஃப் அ ஃபீல் தட் வி ஆர் டூயிங் சம்திங் ஒர்த் வைல். லைக் லைக் 10 to 15% ஆஃப் மை பர்பஸ் ஹேஸ் பீன் Accomplished. Okay. Okay. நைஸ். ஸோ அண்ட் ஃபாலோவிங் அப் தட் இன்னொரு கொஷின் என்ன, நீங்கள் சொன்னீங்க தீவிரமான ரஜினி ஃபேன் அண்ட் யூ பீன் வென்ட் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் தியேட்டர்ஸ். இந்த மாதிரி யூ ரிலேட் லாட் ஆஃப் மூவிஸ் இன் யுவர் லைஃப். அப்படிங்கும்போது ஹவு ஐ கேன் ஃபீல் தட் மூவிஸ் வந்து நிறைய அவங்களை இம்பேக்ட் பண்ணியிருக்கு உங்களோட லைஃப்பில், சரிங்களா? பட் இப்போ நீங்கள் வந்து அதை எப்படி ஹவு டு யூ லெவரேஜ் இட் ஃபார் மார்க்கெட்டிங்? நிறைய விஷயத்தில் பேசிக்கலி ஸ்டோரி டெல்லிங்கே வந்து நம்ம மூவிஸ் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ எங்கே அந்த ஐஸ் அண்ட் லோஸ் வரும், எங்கே ஆடியன்ஸை ஸ்டோரியிலே ஏமாற்றிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இஃப் யூ சி மூவி அருணாச்சலம் படத்தில் சுந்தர் சி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், யூ வில் நோ ஒய் ரஜினிகாந்த் இஸ் கிளவர். அந்த ஒரு 12 மணிக்கு ஒரு சீன் வரும் அருணாச்சலம் படத்தில், ஹோட்டலில் தூங்கிட்டு இருப்பார் ஒருத்தர். அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க போய் எழுப்பி வரும்போது கலங்காதேன்னு ஒரு பாட்டு வரும், கலை மகனே கலங்காதேன்னு பாட்டு வரும். எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் நைட்டு 12 மணிக்கு போய் அவ்வளோ பெரிய சூட் ரூமில் இருக்கிறவங்க எழுப்பவே மாட்டாங்கல்ல. ஆனால் அந்த சீனில் நம்மளுக்கு லாஜிக் தெரியவே தெரியாது. இதை சுந்தர் சி போய் ரஜினி சார்கிட்ட சொல்லும்போது ரஜினி சார் சொன்னாராம், இந்த பாட்டை போட்டு நடந்து வந்தால் இந்த ஒரு செட்டப்பில் இதெல்லாம் யாருமே ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க, இட் வில் ஒர்க் தேட்டரில், இட் வில் ஒர்க், பிலீவ் இன் மீ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. இட் ஆக்சுவலி ஒர்க். அங்கேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பீப்புள் won't look at logics when it comes to the emotional phase and they feel relatable to it. இது you can apply in marketing also.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் யூ கேன் ரிலேட் டு மார்க்கெட்டிங்கில். ஸோ அண்ட் யூ நோ ஹவு கிளவர் ரஜினி இஸ் பிகாஸ் ஹி நோஸ் த பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ். அதனால தான் இஸ் அ ஆக்டர் ஆல்சோ. எங்கே என்ன ஸ்டைல் பண்ணால் விசில் அடிப்பாங்கன்னு தெரியாதால தான் அங்கே அந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் மூவிஸ். லைக் இதனால தான் ரஜினியை பிடிக்குமா உங்களுக்கு? இதனால மட்டும் இல்லை, எனக்கு வந்து மோர் தேன் ஆக்டரா ஃப்ரம் த ஜேர்னி நம்ம பார்த்ததை விட தி ஸ்டேஜ் ஸ்பீச்சஸ் ஆர் டூ குட். அது வந்து படத்துலேயுமே ரொம்ப ரிலேட் ஆகும்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி செமையாக இருக்கும். ஒரு ஸ்பீச் செம்ம ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா, அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன 555 சிகரெட்டு காரில் நிறுத்திட்டு அடித்தது. ஏன்னா வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்து வந்தேன், என்னை அவமானப்படுத்திட்டாங்க, கார் வாங்கிட்டு விட்றா வண்டியை அப்படின்ட்டு போனன்றது இருக்கும்ல. அந்த இடத்துல ஐ ஆல்சோ ஃபெல்ட். ஏன்னா நான் வந்து கோடம்பாக்கம் தான் இருந்தேன். வீடு பார்ன் அண்ட் பாட் அப் இன் கோடம்பாக்கம் தான். இல்லை அப்போ வந்து லைஃப்பில் வென் யூ ஹேட் அ லோவஸ்ட் பாயிண்ட் இன் யுவர் லைஃப்ன்றப்ப அந்த ஸ்பீச் வந்து செம மோட்டிவேஷன். ஜெயிச்சோன்னா சிகரெட் ஐ டோன்ட் ஸ்மோக், பட் ஆனால் காரு அந்த சிகரெட்டு வந்து அண்ட் இஸ் மென்டாலிட்டி ஆல்சோ. ஆமாம், சரியான மென்டாலிட்டி. ஒருத்தன் நம்மளை அவமானப்படுத்தி அனுப்புறான்னு திருப்பி வருவேன்ட்டான்னு வந்தது வந்து வேற லெவல். ஏன்னா நான் ஐ ஆல்சோ எனக்கு ஒரு விஷயம் ரஜினி பிடிச்ச விஷயம் எப்படின்னா, இஸ் அபவ் 70, ஸ்டில் கம்பீட்டிங், ஸ்டில் ரூலிங். இன்னைக்குமே ரஜினிக்கு இது ஹேஸ் வெரி குட் ஓப்பனிங். அதான் ஒரு இது இருக்கும்ல, இந்த பக்கம் மாறிட்டே இருக்கு, அந்த பக்கம் மாறாது. அது பயங்கரமான ஒரு விஷயம். யா, இட்ஸ் ரியலி கிரேட். ஸோ ப்ரோ, ஐ திங்க் இதோட நம்ம ரேபிட் ஃபயர் செஷனை முடிச்சுக்கலாம். அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ். நீங்கள் நிறையா ட்ரூத்ஸை வந்து உடச்சிங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆப்பிளாக இருக்கட்டும். அப்போ மார்க்கெட்டிங் நல்லா இருந்துச்சு, இப்போ இல்லை. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஹேவ் அ கான்வர்சேஷன். அதான் பேசிக்கலி இஃப் யூ ஸ்டே ஆத்தென்டிக்னா எல்லாமே நம்ம பேசுறதும் ஆத்தென்டிக்காக இருக்கும். ஆமாம், பேசிக்கலி அதுதான் பர்சனல் பிராண்டிங். ட்ரூ. நைஸ். ஸோ இட் ரிசம்பிள்ஸ் ஹவு ட்ரான்ஸ்பரண்ட் யூ ஆர் இன் பர்சனல் பிராண்டிங். ஸோ ப்ரோ, லைக் நம்ம பாட்காஸ்ட் லாஸ்ட் செஷன் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆடியன்ஸுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஹவ் பீன் யுவர் ஸ்டோரி வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங் கண்டிப்பாக. அண்ட் யூ ஹவ் டன் லாட் ஆஃப் திங்ஸ். யூ ஆர் ஹியர் அண்ட் ஸ்டில் க்ரோயிங். யூ டெஃபினெட்லி க்ரோ. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபெய்த் இன் இட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்து வாண்ட் டு சே சம்திங் டு த ஆடியன்ஸ், ஒரு லெசனாக தான் சொல்லணும்னா நீங்கள் தான் சொல்லலாம், ஒரு மெசேஜ். நம்ம பிலீவ் பண்ணலன்னா யாரும் பிலீவ் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் சம்திங் தட் தெரில. நான் இந்த ஜேர்னியில் அதுதான் நான் பெருசாக கற்றுக்கிட்டேன். அண்ட் பீப்புள் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ கேன் ஹேவ். நிறைய பேர் சொல்லுவாங்க யாருமே தேவையில்ல, நானே முன்னேறிடுவேன். ஆனால் இஃப் யூ லுக் அட் யுவர் லைஃப்னா எல்லா இடத்துலையுமே ஒரு மனுஷன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ பீப்புள் ஆர் இம்பார்ட்டண்ட். அது வந்து நீ ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுவ. அதை சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணனா நீ சீக்கிரமாக முன்னேறலாம். ஸோ அது 2 வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஐ லேர்ன்ட். அண்ட் தேர்ட் இஸ் யுவர் ரெப்யூட்டேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எல்லா ஹியூமன் கனெக்ஷன்ஸுமே ஒரு ரெப்யூட்டேஷன் பேஸில் தான் ஒர்க் ஆகும். ஆமாம். ஸோ ரெப்யூட்டேஷன் இஸ் அ கரன்சி தட் யூ ஆர் ஹேவிங். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரன்சி மோர் தேன் எனிதிங். அதை கரெக்டாக இருந்துச்சுன்னா பெட்டர். நீங்கள் அழகாக லைக்னா ஒரு பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக பீப்புள் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து தே ஹேவ் டு பிலீவ் இன் தெம்செல்வ்ஸ். செகண்ட் வந்து பீப்புள் ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து ரெப்புடேஷன். ஐ திங்க் தீஸ் 3 ஆர் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் லைஃப் ஜர்னி. ஃபர்ஸ்ட் ஒன்ல எம்பசிஸ் பண்ண வேண்டியது, இன்னும் எம்பசிஸ் பண்ணோன்னா, யார் வேணால் என்ன வேணால் நம்ம மேலே டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் த மோர் செல்ஃப் அவேர் அண்ட் த ஸ்ட்ராங்கர் யுவர் செல்ஃப் இமேஜ் இஸ் வித்தின் யூ, அப்போ தான் உங்களால் ஒரு பிக் லீப் ஆஃப் ஃபெய்த்தில் சில விஷயம் எடுக்கவே முடியும். அது கண்டிப்பாக ஆஸ் ஆண்டர்ப்ரனர் அது ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரேட் ஆல்சோ. கண்டிப்பாக அது உண்மையிலே நம்ம அதை ஒத்துக்கணும். தே நீட் தட் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் பிலீவ் சிஸ்டம். ஏன்னா யூ ஆர் ஒன் ஆண்டர்ப்ரனராக சரி, ஃபவுண்டர்ஸ் சரி, வாட் தே சர்வீஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் என்ன பிஸ்னஸ் தானே பண்ணட்டும், யூ ஆர் டூயிங் சம்திங் விச் டெஃபினெட்லி சம் பீப்புள் அப்போஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஹர்டில்ஸ். ஏன்னா நீங்கள் பண்ணுறது இட்ஸ் நாட் அ டிஃபைன்ட் பாத்.
நீங்கள் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும். அன்சர்டனிட்டிலாம் வாழ்கிறோம். யூ ஹாவ் டு கிரியேவ் எ ஓன் பாத். அப்படிங்கும்போது யூ ஹேவ் அன்சர்டனிட்டி லாட். அப்போது யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் செட்பேக்ஸ். அப்போ செல்ஃப் பிலீஃப்ங்கிறது இட்ஸ் அ மஸ்ட். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கணும். தட்ஸ் நைஸ் மெசேஜ் டு ஆடியன்ஸ் கண்டிப்பாக. ஸோ யா ப்ரோ, ஐ திங்க் ஓவராலாக கன்க்ளூட் பண்ணோம்னா இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங் அண்ட் குட் கான்வோ வித் யூ. ஏன்னா நான் உண்மையாக சொல்லணும், உங்கள் ஸ்டோரி வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். கண்டிப்பாக நான் ஒன் ஆஃப் தி ரொம்ப இன்ஸ்பயரான ஒன் ஆஃப் தி ரியல் ஸ்டோரிஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுவேன் கண்டிப்பாக என்றைக்குனாலுமே. அண்ட் ரிகார்டிங் யுவர் கான்வோ வாஸ் ரியலி குட். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் ஷேரிங் யுவர் தாட்ஸ் அண்ட் ஆல் யுவர் இன்புட்ஸ் அண்ட் வாட் ஐ ஆஸ்க். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, யூ ஹேட் திஸ் பாட்காஸ்ட் சரிங்களா, யூ நோ அபவுட் ஃபெல்லோ ஃபவுண்டர். சரி, நான் உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் ஃபெல்லோ ஃபவுண்டர்? உங்களுடைய See, I think it's a very good initiative, and I think it is something that at the moment the startup ecosystem really needs. And what you guys are trying to build and trying to go take it to a mass set of people in the space is something that is really needed. And I want you guys to do more and succeed on this venture, is what I wish for. okay, thank you bro, thank you so much for the words. And I also can definitely want to wish for your very good growth. That's you definitely achieve. So and நாங்கள் வந்து லைக் எல்லா பாட்காஸ்ட்லேயுமே we used to ask one last question. ஏன்னா who is the next guest for the podcast? ஸோ நீங்கள் யாரை இங்கே இன்வைட் பண்ணலாம் அப்படிங்க? See, Any I two feel persons. for this, நான் வந்து ஃபவுண்டர் ஃபெல்லோ ஃபவுண்டருக்காக சொல்கிறேன். யூ ஆர் பில்டிங் அ செட் ஆஃப் நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி பீப்புள் இருந்தால் பெட்டர் உங்களுக்கு. ஸோ ஐ ஃபீல் யூ நீட் டு டேப் இன் டு பீப்புள் ஹூ ஆர் இன் டு தி கம்யூனிட்டி ஸ்பேஸ். See, the people who can bring in a lot of people put together will be really useful for fellow founder. அப்படி பார்த்தா I would ask you to interview Deepak Kumar, a community man, that he can definitely add more value in terms of how community space work and why networking really plays a crucial role in building communities and how fellow founder can integrate into that. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். Sure. Super. And yeah, thanks for your suggestion bro. And லாஸ்ட்டாக வந்து நாங்கள் எல்லா கெஸ்ட்டுக்குமே வந்து we have one culture, லைக் ஒரு குட்டி கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி we used to give. ஸோ நான் கொடுத்துட்றேன். தேங்க்ஸ். இந்த பாட்காஸ்ட் வாஸ் ரியலி கிரேட். நம்ம நிறைய வந்து செல்ஃப் அவேர்னஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் நாங்கள் வந்து என்னென்னா ஜென்ரலாக கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கும்போது we used to give a ஃபெல்லோ ஃபவுண்டர் NFC கார்டு சூப்பர் அண்ட் அ புக் அண்ட் அ சாக்லேட். சூப்பர். அண்ட் புக் வாங்கும்போது நான் யோசித்தேன், ஸோ அருணாச்சலம் ப்ரோ வராரு, என்ன புக் கொடுக்கலாம் அப்படின்னு. நான் உங்கள் ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்டும் நான் கேட்டிருக்கேன். ஓகே. பட் நான் அப்பயும் கேட்டதுலையுமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து யூ ஆர் ஒன் ஹூ வாஸ் செல்ஃப் அவேர்ட் அலாட் சரிங்களா. அண்ட் நீங்கள் இன்னும் யூ கேன் ஹாவ் அ கேப்பபிலிட்டி டு செல்ஃப் அவேர் அலாட் அண்ட் இம்பாக்ட் மோர். அப்படிங்கும்போது நான் உங்களுக்காண்டி கியூரேட் பண்ண ஒரு புக்கு தான் வந்து த மவுண்டன் இஸ் யூ. ஸோ இது வந்து இன்னும் செல்ஃப் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி கிரேட். ஸோ அதுதான் அந்த ஒரு குட்டி கிஃப்ட் ஹேம்பர் ஃபார் யூ. அண்ட் யா, ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். நான் சூப்பராக இருக்குது பேக்கேஜிங்கு. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ யா, ஐ திங்க் இதோட நம்ம பாட்காஸ்ட் ரேப் அப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ யா, ஹாய் எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆல் என்ஜாய் த பாட்காஸ்ட். அண்ட் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். யூ கேன் see a QR in the screen. இந்த QR வச்சு you can connect with Mr. Arunachalam. We have fellow founder app. Check out our app in Play Store and App Store. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. I will see you all in the next episode. Thank you so much and bye.